ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோகதஸ்தவிதராணி திருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. மகாயாம் மகரே மாசே சக்ராம்சம் பார்கவோத்பவம் மகீசாரபுராதீசம் பக்திசாரமஹம் பஜே. தைம்மகத்தில் வரும் வழிசைப்பரனே மற்றைச் சமயங்கள் பல தெரிந்து மாயோ நல்லால் தெய்வம் வற்றில்லையென புரைத்த வேதச் செழும்பொருள் நான்முகன் 96 பாட்டும் மிம்மிகுத்த திருச்சந்த விருத்த பாடல் விளங்கிய 120 தப்பாமல் மெய்யே வையகத்தில் மறவாமல் உரைத்து வாழும் வகை அடியேனுக்கருள் செய் மகிழ்ந்து நீயே. உத்தமமான தையில் மகம்னு சொல்லக்கூடியதான சுதினம் இன்று ஆழ்வார்களிலே அத்விதீயமாக நற்புவியில் 4700 வாழிய என்று கொண்டாடப்படக்கூடிய ரீதியில் இந்த லோகத்தில் 4700 வருஷங்கள் எழுந்தருளியிருந்து நம்மை எல்லாம் வாழ்வித்தருளிய சுவாமி திருமழிசை பிரானுடைய திரு அவதார நன்னாள் இன்றைக்கு. இப்பேற்பட்டதான இந்த நன்னாளை நாம் கொண்டாட வைத்திருக்கிறது. நாம் உஜ்ஜீவனம் பண்ணுவதற்காக பகவான் வந்து அவதாரம் பண்ணின நாள்களை ஸ்ரீ நிருசிம்ம ஜெயந்தி, ஸ்ரீராமநவமி, ஸ்ரீ ஜெயந்தி என்றெல்லாம் கொண்டாடுவது போல நம்மை கரை சேர்வதற்காக அவதாரம் பண்ணின ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் வந்துதித்த நாள்களை கொண்டாடுவதும் கூட நமக்கெல்லாம் சொரூபமாகவும் நீண்ட நெடுங்கால ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய மரபாகவும் இருந்து வருகிறது. பகவானுடையதான சரித்திரத்தையும் குணானுபவங்களையும் ஸ்ரீமத் ராமாயணம், ஸ்ரீமத் பாகவதம் முதலான புராணங்களாலே அனுபவிப்பது போல ஆழ்வாராச்சாரியார்களுடைய சரித்திரங்களையும் கூட அனுபவிப்பது நமக்கெல்லாம் சொரூபம். மணவாள மாமுனிகள் திருமழிசை பிரானை கொண்டாடுகிற போது தையில் மகம் என்று தாரணியேர் ஏற்றம் இந்த தையில் மகத்துக்கு சாற்றுகின்றேன் துய்ய மதிபெற்ற மழிசை பிரான் பிறந்த நாள் என்று நற்றவர்கள் கொண்டாடும் நாள். ஜனங்களே, இன்னைக்கு தை மாசம் மகம் நட்சத்திரம். இன்னைக்கு என்ன பெருமைன்னு சொல்றேன் கேளுங்கோ. கல்லங்கவடம் இல்லாத பரிசுத்தமான சிந்தையை உடையவரான திருமழிசை ஆழ்வாருடைய அவதாரம் பண்ணின தினம் இன்னைக்கு. நிஷ்கபட்டமாக எந்த களங்கமும் இல்லாமல் பரிசுத்தமான ஹிருதயத்தோட கூட எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் என்பதை ஸ்தாபித்து நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணி வழிகாட்டியாக விளங்கிய பெரிய தபோனிஷ்டர்களாலேயே கொண்டாடப்படக்கூடிய சுவாமி திருமழிசை பிரானுடைய அவதார நன்னாள் இன்னைக்கு. அதை கொண்டாடலாம் வாங்கோன்னு மணவாள மாமுனிகள் எல்லோரையும் அழைக்கிறார். அந்த ரீதியிலே ஆழ்வாருடையதான திரு அவதார நன்னாளை, ஆழ்வாருடைய திருநட்சத்திரத்தை கொண்டாடக்கூடிய பாக்கியம் நமக்கெல்லாம் இன்று வாய்த்திருக்கிறது. இதை நமக்கோர் விதிவாய்க்கின்றதே என்கிற ரீதியிலே அனுபவிப்போமாக. திருமழிசை பிரானுடைய சரித்திரம் எம்பெருமான் கண்ணனுடைய சரித்திரத்தை போல ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் வளர்ந்தருளினதான அந்த வைபவத்தை நினைவுபடுத்தக்கூடியதாக அமைந்திருக்கிறது. எம்பெருமான் கண்ணன் கம்சனுடைய சிறைச்சாலையிலே தேவகி வசுதேவர்களுடைய புத்திரனாக அவதரித்து ஒரு இரவில் நந்தகோபராலே யமுனையை கடத்து வைக்கப்பட்டு யசோதா பிராட்டி நந்தகோபருடைய குழந்தையாக எம்பெருமான் வளர்ந்தருளின சரித்திரத்தை இந்த ஆழ்வாருடைய சரித்திரம் நினைவுபடுத்துகிறது. எப்படி என்னால், பார்கவ மகர்ஷிக்கும் தேவலோக மாதுவுக்கும் பிறந்த ரிஷிபுத்திரரான ஆழ்வார் ஒரே நாளிலே திருவாலன் என்கிற பிறம்பெருப்பவராலே வளர்க்கப்பட்டருளினார். இப்படி பிறந்தது ரிஷிபுத்திரராக, வளர்ந்தது திருவாலன் என்கிற பிறம்பெருப்பவரினுடைய பிள்ளையாக. இப்படி பிறந்தது ஒரு விதம், வளர்ந்தது ஒரு விதம் அப்படின்னுட்டு கண்ணனை அதிசயித்திருக்கிறார் இந்த ஆழ்வார். முதல்ல ஆழ்வாருடையதான அவதார ஸ்தலத்தினுடைய மேன்மையை அனுபவிக்கலாம். ஆழ்வார் அவதார ஸ்தலத்திற்கு திருமழிசைன்னு தமிழ்ல திருநாமம் வழங்கப்படுகிறது. அதற்கு பிரம்மாண்ட புராணம் மகீசார கஷேத்திரம் அப்படின்னு சொல்றது. மகீசார கஷேத்திரம் அப்படின்னா இந்த பூமியில் சாரமான கஷேத்திரம். பூமிக்கு கர்ம பூமின்னு ஒரு பெயர் உண்டு.
அதாவது கர்மங்கள் எல்லாம் இந்த பூமியிலே பண்ணால்தான் பலிக்கும். அது பிரம்மாவோ ருத்ரனோ இந்திரனோ வாயுவோ வருணனோ எப்பேற்பட்ட தேவர்களா இருந்தாலும் சரி, அவ தபஸ் பண்ணணும், அவ யாக யஜ்ஞங்கள் எல்லாம் பண்ணணும். பண்ணக்கூடிய அந்த வைதிக கர்மா பலன் தரணும்னா பூமியில வந்துதான் பண்ணணும். இருக்கிற இடத்துல இருந்து பண்ணா அது பலன் தராது. அப்பேற்பட்டதான இந்த பூமியிலே சாரமான க்ஷேத்திரம், அதாவது பண்ணின காரியங்கள் எல்லாம் உடனே பலிக்கக்கூடியதான க்ஷேத்திரம் எது அப்படின்னு அத்ரி, பிருகு, வசிஷ்டர், பரத்வாஜர், ஆங்கீரசர், காஷ்யபர், பார்கவர் முதலான மகரிஷிகள் எல்லாம் பிரம்மாவினிடத்திலே போய் பிரம்மாவை பிரார்த்திக்கிறார். மகின்னு சொல்லக்கூடிய இந்த பூலோகத்திலே சாரமான க்ஷேத்திரத்தை, அதாவது உத்கிருஷ்டமான க்ஷேத்திரத்தை எங்களுக்கெல்லாம் காட்டித்தர வேணும். அந்த இடத்தில் நாங்கள் நித்தியவாசம் பண்ணிக்கொண்டு எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை யாகத்தாலும் தபஸாலும் ஆராதிக்க வேண்டும் என்பதாக பிரம்மாவினிடத்திலே பிரார்த்திக்க, பிரம்மாவும் நகரங்களை எல்லாம் நிர்மாணம் பண்ணக்கூடிய விஸ்வகர்மாவை உடனே வரவழைத்து புகழ்னு சொல்லக்கூடிய தராசிலே இந்த பூலோகத்திலே இருக்கக்கூடிய மற்ற பாகங்களை எல்லாம் ஒரு தட்டிலும் இந்த திருமழிசையை ஒரு தட்டிலுமே வைத்து பார்த்தபோது பூமியெல்லாம் வைத்திருக்கிற பக்கம் உயர்ந்திருக்க கண்டு, திருமழிசை வைத்திருக்கிற பக்கம் தாழ்ந்திருக்க கண்டு, இந்த திருமழிசையே பூமியிலே சாரமான க்ஷேத்திரம் என்பதை பிரம்மா நிரூபித்தான். அதனால் பிரம்மா அவன் வாயாலேயே இந்த க்ஷேத்திரத்துக்கு இந்த பூமியிலேயே சாரமான க்ஷேத்திரம் என்கிற அர்த்தத்திலே மகிசார க்ஷேத்திரம் என்று பெயர் சூட்டினான். இப்படி பிரம்மாவாலே பெருமையோடு காட்டிக் கொடுக்கப்பட்ட இந்த மகிசார க்ஷேத்திரத்திலே இந்த ரிஷிகள்லாம் நித்தியவாசம் பண்ணிட்டு யாக யஜ்ஞங்களும் தபஸெல்லாமும் பண்ணணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி இங்க நித்தியவாசம் பண்ணிட்டு வரா. அங்கே ரிஷிகள் ஒரு உத்தமமான சரஸை ஏற்படுத்தி அந்த சரஸ்ல தீர்த்தாமாடி நித்தியானுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணிட்டு அங்கே எழுந்தருள் இருக்கக்கூடிய ஜெகநாத பெருமாளையும் திருமங்கவள்ளி தாயாரையும் நித்தியம் சேவித்துக் கொண்டு வருகிறார்கள். ஒரு ரிஷி ஒரு விதமாக எம்பெருமானை ஆராதித்தார். அதிலே பார்கவ மகரிஷின்னு சொல்லக்கூடியவர் தீர்க்க சத்திரம்னு சொல்லக்கூடியதான ஒரு பெரிய யாகத்தினாலே எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை ஆராதித்தார். அப்படி பார்கவ மகரிஷியாலே தீர்க்க சத்திர யாகம் பண்ணப்பட்ட உத்தமமான க்ஷேத்திரம் இந்த திருமழிசைன்னு சொல்லக்கூடிய ஆழ்வாருடைய அவதார ஸ்தலம். திருவள்ளூர் மற்றும் திருநின்றவூர் திவ்யதேசங்களுக்கு அருகே திருக்கட்சி நம்பிகள் அவதார ஸ்தலமான பூவிருந்தவள்ளிக்கும் முதலையாண்டான் அவதார ஸ்தலமான தாசரதிப்பேட்டைக்கும் சுவாமி எம்பெருமானார் அவதார ஸ்தலமான ஸ்ரீபெரும்போதூருக்கும் அருகே இருக்கக்கூடியது ஆழ்வார் அவதாரம் பண்ணினதான இந்த திருமழிசைன்னு சொல்லக்கூடிய உத்தமமான மகாக்ஷேத்திரம். இதனுடைய பெருமையை பிரம்மா நிரூபித்ததை நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் ஒரு தனியன் பாட்டாக வடித்திருக்கிறார்கள். உலகும் மழிசையும் உள்ளுணர்ந்து தம்மில் புலவர் புகழ்கோளால் தூக்க, உலகு தன்னை வைத்தெடுத்த பக்கத்தும் மானீர் மழிசையே வைத்தெடுத்த பக்கம் வலிது. இந்த லோகத்தினுடைய பெருமையை எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது இந்த திருமழிசையினுடைய பெருமை ஒன்றே விஞ்சி நிற்கிறது. அப்படி உத்கிருஷ்டதமமான க்ஷேத்திரம் இதுன்னு கொண்டாடினா. சுவாமி திருக்கட்சி நம்பிகள் தன் அவதார ஸ்தலத்திற்கு அருகே இருக்கக்கூடிய ஆழ்வார் அவதார ஸ்தலமான இந்த திருமழிசை விஷயமாக 2 தனியங்கள் பண்ணியிருக்கிறார். தருச்சந்த பொழில் தழுவு தாரணியின் துயர் தீர திருச்சந்த விருத்தம் செய் திருமழிசை பரன் வருமோர், கருச்சந்தும் காரகிலும் கமழ் கோங்கும் மணனாரும் திருச்சந்தத்துடன் மறுவு திருமழிசை வளம்பதியே. இந்த உலகத்தினுடைய கஷ்டம் நீங்குவதற்காக, ஜனங்களுடைய சம்சாரம் எல்லாம் வற்றி போய் அவர்கள் மோட்சம் போவதற்காக திருச்சந்த விருத்தம்னு சொல்லக்கூடியதான பிரபந்தத்தை அருளி செய்த திருமழிசை ஆழ்வார் அவதாரம் பண்ணின ஊர் இந்த க்ஷேத்திரம். இதனுடைய இயற்கை வளம் எப்படி இருக்கிறது தெரியுமா? ஆச்சரியமான அகில் மரங்களும் கோங்கு மரங்களும் சந்தன மரங்களும் அப்படி காற்றிலே கலந்து மனம் வீசக்கூடியதான ஒரு ஆச்சரியமான இயற்கை எழிலோடைய கூடிய க்ஷேத்திரம் இது. இந்த இடத்தை பார்த்தா மனசே கட்டுப்படாதவனுக்கும் கூட மனதை ஒருமுகப்படுத்தி தியானம் தபஸெல்லாம் பண்ணணும்னு தோணும். அப்பேற்பட்ட வளம் மிக்க திருப்பதி இந்த திருமழிசை என்பதாக திருக்கட்சி நம்பிகள் கொண்டாடினார். அப்பேற்பட்டதான திருமழிசைன்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்திலே அவதாரம் பண்ணினபடியினாலே இந்த ஆழ்வாருக்கு பிறந்த ஊரினுடைய பெயரையிட்டு திருமழிசை ஆழ்வார் என்று திருநாமம் வழங்கப்படுகிறது. அமுதனார் இவரை கொண்டாடுகிற போது இடம் கொண்ட கீர்த்தி மழிசைக்கு இறைவன் அப்படின்னு கொண்டாடினர். அதாவது இந்த உலகத்தில் திருமழிசைக்கும் எக்கச்சக்கமான புகழ் உண்டு. அதே போல இந்த திருமழிசையிலே அவதாரம் பண்ணின இந்த ஆழ்வாருக்கும் அதீதமான புகழ் உண்டு. இப்படி க்ஷேத்திரத்தினாலே ஆழ்வாருக்கு புகழா, ஆழ்வாரினாலே க்ஷேத்திரத்துக்கு புகழான்னு போட்டு போடும்படியாக ஆழ்வார் அவதாரம் பண்ணின ஸ்தலமும் சரி,
அந்த ஸ்தலத்துக்கு இறைவனாக நாயகனாக இருந்த ஆழ்வாரும் சரி புகழிலே ஒருவரை ஒருவர் விஞ்சி நிற்கிறார்கள்னு சொல்லக்கூடியதான அமுதனாருடைய ராமானுசருட்டந்தாதி பாசுரம் ஒருவாறாக ஆழ்வாருடையதான பெருமையை தெரிவிக்கிறது. இப்பேற்பட்டதான இந்த இடத்திலே ஒருத்தர் எம்பெருமானை ஒரு விதமாக ஆராதனம் பண்ணணும்னு நினைச்சா அதுல பார்கவர் தீர்க்க சத்திர யாகத்தினாலே பெருமாளை ஆராதித்து உத்கிருஷ்டதமமான யக்ஞ பூமியாக இந்த திருமிழிசையை மாற்றினார். யாகம் பண்ணது போராது, தபஸ் பண்ணலான்னு பார்கவ மகரிஷி தபஸ் பண்ணிட்டு இருக்கார். ரொம்ப உருகி உக்கிரமான தபஸ் பண்றார். இந்த தபஸ பார்த்த தேவேந்திரனுக்கு ஏற்கனவே தீர்க்க சத்திர யாகத்தை நல்லபடியா பண்ணி முடிச்ச ரிஷி அதோடு நிக்காமல் தபஸ்வம் பண்றாரு. இப்படி பெரிய முயற்சிகள் எல்லாம் பண்ணி ஏதோ பெரிய பதவியை அடைய போகிறார் போலிருக்கிறது. ஒருவேளை தேவேந்திர பதவி எனக்கு வேணும்னு சொல்லி நம்மளை எழுப்பிட்டாரானா என்ன பண்றதுன்னு இந்திரனுக்கு பயம் வந்துடுத்து. உடனே என்ன பண்ணினா இந்த மாதிரி தபஸ் பண்றவாளையெல்லாம் கலைக்கக்கூடிய முயற்சியிலே ஈடுபடக்கூடிய இந்திரன் தன்னுடைய தேவலோகத்திலே இருக்கக்கூடிய ஒரு அழகான தேவலோகத்து பெண்ணை அனுப்பி ஆழ்வாருடைய தபஸை கெடுத்து ஆழ்வாரை தபோனிஷ்டராக இருக்கக்கூடிய நிலையிலிருந்து மாற்றி சம்சாரி ஆக்கி விட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறான். அவள் பார்கவ மகரிஷியினுடையதான தபஸை கலைத்து பார்கவ மகரிஷியானவள் அவளிடத்திலே மயங்கி அவளோட இல்லறம் நடத்தி வாழ ஆரம்பிக்கிறார். இப்படி ஒரு 12 மாச காலத்திற்கு பிறகு ஒரு தை மாசத்தில் மகம் நட்சத்திரத்தில் கிருஷ்ணபக்ஷ பிரதமை திதியில் ஞாயிற்றுக்கிழமையில் எம்பெருமான் திருக்கையிலே ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய சுதர்சன ஆழ்வான்னு சொல்லக்கூடிய சக்கரத்தாழ்வானுடைய அம்சமாக சுவாமி திருமிழிசை பிரான் அவதாரம் பண்ணினார். அந்த தை மகம் திருநாள் தான் இன்றைக்கு. இது ஆழ்வாருடையதான் அவதார கஷேத்திரத்தினுடைய பெருமையும் ஆழ்வாருடைய அவதார கிரமமும். இப்போ ஒருத்தி மகனாய், அதாவது தேவலோக பெண்ணுடைய மகனாய் பிறந்த ஆழ்வார் இன்னொருத்தி மகனாய் எப்படி வளர்கிறார் என்கிற சரித்திரத்தை பார்க்கலாம். பிறந்த குழந்தை எல்லா குழந்தைகளைப் போலையும் நன்னா கைகாலோடு கூட லட்சணமா பிறக்கல. ஒரு பிண்டம் போல கைகால்கள் இல்லாமல், ஒரு சரியான உருவம் இல்லாமல், ஒரு மாம்ச பிண்டமாக பிண்டாக்கிருத்தியாக குழந்தை பிறந்தது. இத பார்த்த அந்த தேவலோக பொண்ணுக்கு அருவருப்பா தோணித்து. அது மட்டும் இல்லாமல் ஆழ்வா ரிஷியனுடைய தபஸை கலைக்கிறது தானே நமக்கு காரியம், அதை பண்ணியா எடுத்து இனிமேல் புறப்பட்டு தேவலோகத்துக்கு போலாம், இந்த மாதிரி பிண்டமா இருக்கக்கூடிய குழந்தையெல்லாம் நாம ஏன் வளர்க்கணும் அப்படின்னுட்டு ஒரு வெறுப்போடைய கூட அந்த குழந்தை எடுத்துட்டு போய் பிறப்பந்தூற்றுல போட்டுட்டு போயிட்டா. அந்த பொண்ணு போட்டுட்டு அவ பாட்டுக்கு வந்த காரியம் ஆயிடுத்துன்னு சொர்க்கத்துக்கு போயிட்டா. இந்த பார்கவ மகரிஷிக்கு நாம பண்ணின தப்பால நம்ம தபஸ் கெட்டது இல்லாம இப்படி ஒரு குழந்தை இந்த மாதிரி ஒரு அனாதையா போயிடுதே அப்படின்னு வருத்தம். ஆனா இவருக்குமே அப்படி பிண்டாக்கிருத்தியா பிறந்த அந்த குழந்தைய வளர்க்கறதுல இஷ்டம் இல்லை. இவர் திரும்பவும் தபஸ் பண்ணணும்னு நினைக்கிறார். ஆனா இந்த குழந்தை இப்படி இருக்கிறத பார்த்துட்டு இவருக்கு தபஸ் பண்ண மனசு வரல. மொத்தத்துல பாதிக்கப்பட்டது இந்த குழந்தை. இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த குழந்தையை பார்த்து அந்த கஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய பெருமாளும் பிராட்டியும் கவலையோடு கூட அந்த குழந்தையை தங்களுடைய கருணை பார்வையாலே கட்டாட்சம் பண்றா. கட்டாட்சம் பண்ணின போது பூமாதேவி அந்த குழந்தையை அப்படியே தன்னுடைய மடியிலே கிடத்தி சேர்த்து அணைத்துக் கொள்ள பூமி பிராட்டியினுடைய ஸ்பர்ஷம் பெற்ற அந்த குழந்தை எல்லா குழந்தைகளைப் போல கைகால்களோட நல்ல அவயவங்களோட அழகான ஆண் குழந்தையாக தெரிந்தது. அந்த குழந்தை இதுவரைக்கும் அழக்கூட இல்லை, பிண்டமா இருந்தது. பூமி பிராட்டியினுடைய கரஸ்பர்சம் பட்டாவிட்டு மற்ற குழந்தைகளாட்டமா பசிக்காக அழ ஆரம்பித்தது. இப்படி அழற குழந்தைய பார்த்துட்டு அந்த மூங்கில் புதரிலே மூங்கில் அறுப்பதற்காக வந்த ஒரு திருவாளன்னு சொல்லக்கூடிய பிரம்பருப்பவர் பார்த்தார். ஏதோ குழந்தை அடராப்புல சத்தம் கேட்கறதேன்னு வந்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமான அழகான ஒரு ஆண் குழந்தை மூங்கில் புதர்ல அழுதுன்னு இருக்கு. அனாதையா இருக்கு குழந்தை. ரொம்ப நாளா இவருக்கும் இவருடைய ஆமடியாளுக்கும் குழந்தை இல்லை. சரி பகவானா பார்த்து நமக்கு அனுகிரகம் பண்ணின குழந்தைன்னு சொல்லி தன் கையால் அந்த குழந்தைய எடுத்துட்டு போய் தன்னுடைய ஆமடியாலான பங்கைய செல்வின்னு சொல்லக்கூடிய அம்மாவினிடத்துல குழந்தைய கொடுக்கிறார். இப்படி பூமி பிராட்டியாலே ஸ்பர்சிக்கப்பட்ட போது கைகால்கள் வந்து நல்ல அழகான குழந்தையாக ஆழ்வார் எப்போது மாறினாரோ அந்த க்ஷணத்தில் எம்பெருமான் தன்னுடைய பிராட்டியினுடைய சேவையை அவருக்கு கொடுத்து அவருக்கு எல்லா அனுகிரகத்தையும் அன்றே பண்ணியருளினான். அந்த அனுகிரகத்தோடைய கூட திருவாளன் வந்து இந்த குழந்தையை எடுத்துட்டு போய் பங்கைய செல்வியார் கையிலே கொடுக்க நடந்தது ஒரு ஆச்சரியம். பகவானுடைய அனுகிரகத்தினாலே பல வருஷங்களாக குழந்தை இல்லாமல் இருந்த அந்த அம்மாவுக்கு திருமார்பிலே பால் சுரந்தது. அவர்களுக்கு ரொம்ப ஆச்சரியம்.
பல நாளா குழந்தை இல்லாத குறை தீர பெருமாளே இந்த குழந்தைய நமக்கு கொடுத்திருக்காரு அப்படின்றதுக்கு சாட்சி குழந்தை பெறாத எனக்கு பால் சுரப்பதுன்னு அந்த அம்மா இது பகவானுடைய அனுகிரகம் அப்படின்னு கொண்டாடினா. இந்த குழந்தையும் தெய்வீகமான குழந்தைன்னு பாவித்தார்கள். நந்தகோபன் அணிசிறுவா நான் சுரந்த முளையுனாயே அப்படின்னு, குழந்தையே இந்த தாய் உனக்கு பால் புகட்டுகிறேன் வான்னு அந்த தாயார் அந்த குழந்தையை மார்போடு அணைத்துக் கொண்ட போது அந்த குழந்தை தாய்ப்பாலை சாப்பிடாமல் எதையும் சாப்பிடாமல் நம்மாழ்வாரை போலே ஆகாரத்திலே ருச்சி இல்லாமல் இருக்க கண்டு இதென்ன இப்படி ஒரு தெய்வாம்சம் நிறைந்த குழந்தையாக இருக்கிறதே அப்படின்னு ஒரு ஆச்சரியப்பட்டா. இது பால் சாப்பிடல, மல மூத்ராதி தோஷங்கள் இல்லை, மற்ற குழந்தைகளாட்டமா தூக்கம் பசி நோயின்னு அழமாட்டேன்றது. ஆனா எல்லா அவயவங்களும் நன்னா நாலொரு மேனி பொழுதொரு வண்ணமுமா வளர்ந்துட்டு வருது. இப்படி எதையுமே சாப்பிடலன்னாலும் பூர்ணமா இருக்கிற குழந்தையை தெய்வத்தினுடைய அனுகிரகம் பெற்ற குழந்தை மட்டுமல்ல தெய்வமே குழந்தையாக வந்திருக்கிறதுன்னு தத்து கொண்டாள்களோ தானே பெற்றாள்களோன்னு ஆழ்வார் சொல்றது போல எங்கேயோ கடச்ச குழந்தைய கொண்டாந்து வளர்க்கறாளா இல்ல இவாளே உடம்பு நோக 10 மாசம் சுமந்து பெத்து வளர்த்தாளான்னு சொல்ல முடியும். அத்தனை ஆசையா அந்த அம்மா அந்த குழந்தைய வளர்த்துட்டு வரா. இப்பேற்பட்டதான இந்த வைபவத்தை கேள்விப்பட்டு அந்த ஊர்ல ஒரு வயசான ஒரு பாகவதர், அவருக்கு பல நாளா குழந்தை இல்லை, அவர் ரொம்ப வயசானவர், அவரும் அவருடைய தர்மபத்தினியான அந்த பாட்டியும் கூட குழந்தை இல்லாதவாளுக்கு ஏதோ ஒரு குழந்தைக்கு ஏதானும் பண்ணணும்னு ஆசை இருக்கிறது நியாயம் தானே. அதனால அவன் நிறைய பசுமாடெல்லாம் வச்சுட்டு இருக்கா. சுத்தமான பாலை கறந்துட்டு வந்து சுத்தமான பாலை காய்ச்சிட்டு வந்து இந்த குழந்தை சாப்பிடுறதான்னு பார்க்கலான்னு கொடுத்தா. ஆழ்வார்னு சொல்லக்கூடிய இந்த குழந்தை ரொம்ப ஆசையோட கூட அந்த பசும்பாலை வாங்கி சாப்பிட்டது. இவாளுக்கு ரொம்ப சந்தோஷம். தாய்ப்பால் சாப்பிடல, வளர்த்தவா எது கொடுத்தாலும் சாப்பிடல, ஆனா நாம கொடுத்த பாலை குழந்தை சாப்பிடுறதேன்னு சந்தோஷம். இப்படி குழந்தை சாப்பிடக்கூடிய இந்த பாலை தினம் கொடுத்துட்டு வரலான்னு ரொம்ப நாள் கொடுத்துட்டு வந்தா. ஆழ்வாருக்கு புத்தி தெரிய ஆரம்பித்தது, கொஞ்சம் வளர்ந்தார். அப்போ இந்த பாலை கொடுத்துட்டு இந்த குழந்தை இந்த பாலை சாப்பிடுறத பார்த்துட்டே ஆசையா நிற்கக்கூடிய அந்த வயசான தம்பதிகளை பார்த்து, உங்க மனசுல இருக்கக்கூடிய எண்ணம் எனக்கு புரியுறது, உங்களுக்கு பகவானுடைய அனுகிரகத்தினால ஒரு நல்ல பிள்ளை பிறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த பாலை முழுசா ஆழ்வார் சாப்பிடாம பாதி சாப்பிட்டு பாதி அந்த தாத்தா கிட்ட கொடுத்து, நீங்களும் உங்க ஆமடியாலும் பாதி பாதி சாப்பிடுங்க, பகவான் உங்களுக்கு நல்ல குழந்தை அனுகிரகம் பண்ணுவான்னு கொடுத்தார். உடனேவா ஆழ்வாருடைய பிரசாதமாக இந்த பாலை வாங்கி சாப்பிட்ட உடனே அந்த மகிமையினாலே அவ 2 பேருக்கும் தள்ளாமை முதுமை போய் அவர்கள் இளமை திரும்பி அவர்களுக்கு ஆச்சரியமான ஒரு சத்புத்திரனா பரம பாகவதோத்தமனா ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. அந்த ஆண் குழந்தைக்கு ஆழ்வாரே கணிகண்ணன் அப்படின்னு பெயர் சூட்டினர். பார்கவ மகரிஷியனுடைய பிள்ளையாக பிறந்த இந்த ஆழ்வாருக்கு பார்கவோத்பவர் அப்படின்னு திருநாமம். இவருக்கு 8 வயசு வந்த சமயத்துல நியாயமா ரிஷியின் இடத்துல வளர்ந்திருந்தால் இவருக்கு பிராமணம் அஷ்டவர்ஷம் உபநயீத அப்படின்னு யஜ்ஞோபவீதம்னு சொல்லக்கூடிய பூணல் போட்டு வைத்து வேத அத்தியாபனம் எல்லாம் பண்ணி வைத்து பிரம்மச்சாரி தர்மங்களை எல்லாம் அனுஷ்டிக்க தொடங்கி இருக்க வேண்டியது. ஆனால் ரிஷி இவரை பெத்து போட்டுட்டோ தபஸ் பண்ண போயிட்டார். இவரை பிராமணர் அல்லாத ஒருவர் வளர்த்தார். அதனால இவருக்கு யஜ்ஞோபவீதம்னு சொல்லக்கூடியதான சம்ஸ்காரம் பண்ணி கொள்ளக்கூடிய அதிகாரம் இல்லாமல் போனது. இருந்தாலும் தியானம் தபஸ் யோகம் எல்லாம் பண்ணக்கூடிய ரிஷியினுடைய சரீரத்திலிருந்து வந்தவரோ இல்லையோ, அதனால அந்த ரிஷியினுடையதான சிந்தை ஆழ்வாருக்கு இருந்தது. அந்த 8 வயசுல உபநயனமாகல, வேதாத்தியனம் பண்ணல, ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் ரிஷியனுடைய ரத்தமானபடியினாலே எது ஜெகத்காரணமோ எது பரம்பொருளோ அதை தியானம் பண்ண வேணும்ன்ற எண்ணம் வந்துடுத்து ஆழ்வாருக்கு 8 வயசுலேயே. வேதம் சொல்றது காரணம் து தியேயா, எல்லாவற்றுக்கும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் மோட்சம்னு எல்லாத்துக்கும் காரணமான பிரம்மம் எதுவோ அதை தியானம் பண்ணுங்க, மோட்சம் வேணும்ன்றவா அப்படின்னு சொல்றது. அப்பேற்பட்ட ஜெகத் காரணம் எதுன்னு ஆராயணும்னு நினைச்சார் ஆழ்வார். ஏன்னா லோகத்துல பார்த்தா நிறைய சமயங்கள் இருக்கு, ஒரு சமயம் ஒண்ணு பரதேவத்தைன்னு சொல்றது. ஆழ்வார் சாதிக்கிறார், பிணங்கும் சமயம் பல பலவாக்கி அவையவை தரும் நின் மூர்த்தி பரப்பி வைத்தாய். பிணங்கும் சமயம், எல்லா சமயமும் ஸ்ரீமன் நாராயணன் தான் பரம்பொருள் அப்படின்னு உண்மையை சொன்னா பரவாயில்ல. எந்த சமயமா இருந்தா என்ன பெருமாள் தான் பரதத்துவம்னு சொல்றது, ஆசிரியக்கலாம்னு சொல்லலாம். ஆனா அல்ப தெய்வங்களை எல்லாம் பரதெய்வம்னு சொல்லிக்கொண்டு ஒன்னோடு ஒண்ணு பிணங்குகிற சமயங்களாக மனுஷாலுடைய புத்தியை கலக்கக்கூடிய குழப்பக்கூடிய சமயங்களாக இருக்கிறபடினாலே ஒரு தெளிவு ஏற்படலையே. முதல்ல எது பரதத்துவம்ன்ற தெளிவுல நாம உறுதியா இருக்கணும். அதனால அந்த ஆராய்ச்சியிலே இழிவோம்னு சொல்லி
ஆழ்வார் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை மதங்களையும் கற்று அந்த மதங்களிலெல்லாம் அபியாசம் பண்ணிக்கொண்டு அந்த மதத்தை அவலம்பித்துக் கொண்டு அந்த மதத்தை சேர்ந்தவராகவே வாழ்ந்து கொண்டு வருகிறார் பல காலம். வேதத்தை ஒத்துக்கொள்ளாத, தெய்வத்தை ஒத்துக்கொள்ளாத பாஷண்டி மதங்கள்னு சொல்லக்கூடிய மதங்கள்ல கொஞ்ச நாள் இருந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தார். அங்க சாரம் இல்லைன்னு வெளியில வந்துட்டார். வேதத்தை ஒத்துக்கொண்டு ஆனா தப்பாக அர்த்தம் சொல்லக்கூடிய குதிருஷ்டி மதங்கள்ல கொஞ்ச நாள் இருந்தார். அது அதை விட மோசம்னு தெரிஞ்சுட்டார். இப்படி பல மதங்கள்ல ஈடுபட்டார். அரியார், சமணர், அயர்த்தார், பௌத்தர், சிறியார், சிவப்பட்டர் அப்படின்னு சமணம், ஜைனம், பௌத்தம், சைவம் அப்படின்னு என்னென்ன மதங்கள் உண்டோ அந்த மதங்கள்ல ஆழ்வார் காலத்துல என்னென்ன இருந்ததோ அத்தனை மதங்கள்லயும் ஈடுபட்டார் ஆழ்வார். ஆனால் எந்த மதத்திலும் பரம்பொருள் இதுதான் அப்படின்ற நிர்தாரணம் சரியா இல்ல, நிஜமான பரம்பொருள் நிரூபிக்கப்படல. எது நிலையான மோட்சம், எந்த மதத்துல தெளிவான மோட்சம் கிடைக்கிறது, சாஸ்வதமான மோட்சம் கிடைக்கிறதுன்றதுக்கெல்லாம் பதில் கிடைக்கல ஆழ்வாருக்கு. அதனால இதுவரைக்கும் நாம் அனுஷ்டித்த மதங்கள் எல்லாம் நஸ்வரங்கள், அதாவது பலனில்லாமல் வீணே காலம் கழித்த மதங்கள் அப்படின்னு ஆழ்வார் ஒரு தெளிவான முடிவுக்கு வந்து இந்த மதத்துக்கு ஆழ்வார், இந்த முடிவுக்கு ஆழ்வார் வருவதற்கு சுமார் 700 வருஷம் ஆயிடுத்து பிறந்து. எல்லா மதங்களையும் ஆராய்ந்து எதுவுமே பரதத்துவத்தையும் மோட்சத்தையும் சரியா ஸ்தாபிக்கல அப்படின்ற முடிவுக்கு ஆழ்வார் தெளிந்து வருவதற்கு 700 சம்பவசரம் ஆயிடுத்து. அதுக்குள்ள ஆழ்வார் எல்லா சாஸ்திரங்களையும் கரைத்து குடித்தவராக சகல சாஸ்திர பிரவீணரா இருந்தார். இப்படியா வாழ்ந்துட்டு வர சமயத்துல ஆழ்வார் கடைசியா சைவ மதத்திற்கு சிவனை வணங்கக்கூடிய சைவராக இருந்து கொண்டிருந்தார். சில காலம் அப்படி இருந்த போது இந்த சிவனும் பரம்பொருள் அல்ல, அவனாலும் மோட்சத்தை தர முடியாது, அவனை படைத்தவர்களும் உண்டு, அவனுக்கு சுவாமியா இருக்கிறவாளும் உண்டுன்னு தெரிஞ்சுட்டு அந்த சைவ மதத்தில இருந்து வெளியில வந்தார் ஆழ்வார். கடைசியில எது நிஜமான சாஸ்வதமான மோட்சத்தை தரக்கூடிய மதமோ, எவன் சத்தியமான பரபிரம்மமோ அவனுடைய மதமான ஸ்ரீ வைஷ்ணவ மதத்திற்கு வேதமே சாஸ்திரம், விசிஷ்டாத்வைதமே சித்தாந்தம், திருவுடன் கூடிய திருமாலே பரதெய்வம் அப்படின்றத ஆழ்வார் தெளிவாக உணர்ந்து பரம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய நிஷ்டராக வாழ்ந்து கொண்டு வருகிறார். இப்போது ஆழ்வார் ஸ்ரீ வைஷ்ணவரானார். இனியறிந்தேன் ஈசர்க்கும் நான் முகர்க்கும் தெய்வம், இனியறிந்தேன் எம்பெருமான் உன்னை. அப்பா, எத்தனையோ மதங்களுக்கு போய் சுத்திர தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய அல்ப தேவதைகளை எல்லாம் தெய்வமா வணங்கிட்டு இருந்தேன். ஆனா எல்லாத்தினுடைய சுயரூபமும் எனக்கு இப்பதான் தெரிஞ்சுது. இனி அறிந்தேன் ஈசர்க்கும் நான்முகர்க்கும் தெய்வம். எந்த ருத்ரனை வணங்கக்கூடிய சைவனா அந்த மதத்துல இருந்துட்டு இருந்தேனோ அந்த ருத்ரனுக்கும் நீதான் சுவாமின்னு தெரிஞ்சுட்டேன். அந்த ருத்ரனுக்கு அப்பனான பிரம்மனுக்கும் நீதான்னு தெய்வம்னு தெரிஞ்சுட்டேன். ஆகையினால எம்பெருமானே, எல்லாத்துக்கும் மூலமா இருக்கக்கூடிய உன்னை விட்டு இனிமேல் எங்கேயும் போகமாட்டேன்னு பரம ஸ்ரீ வைஷ்ணவரா மாறினார் ஆழ்வார். அப்படி ஆழ்வார் ஸ்ரீ வைஷ்ணவராக எம்பெருமானை ஒரு 700 வருஷங்கள் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறார், யோகம் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்படி ஆழ்வார் அவதாரம் பண்ணி இப்பவே 1100 வருஷம் ஆயிடுத்து. இப்படி இவர் 700 வருஷம் ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம்னு உணர்ந்து யோகம் பண்ணதுக்கு பிறகு ஒரு நாள் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீதேவி, பூமிதேவி, நீலாதேவிகளோடு கூட தன்னுடைய பஞ்ச ஆயுதங்கள், நித்தியசூரிகள், திருவாபரணங்களோடு கூட தன்னுடைய 5 நிலைகள்னு சொல்லக்கூடிய பரம், யூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சைன்னு சொல்லக்கூடிய 5 ரூபங்களோடு கூட ஆழ்வாருக்கு சேவை கொடுத்து, ஆழ்வார் கண்ணுக்கு விருந்தாக தன்னுடைய தரிசனத்தை கொடுத்து, தன்னுடைய குணங்களை, பெருமைகளை எல்லாம் ஆழ்வாருக்கு புரியும்படியாக விளக்கி காட்டி கொடுத்து, தானே இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணினான், ரட்சிக்கிறான், பிரளய காலத்திலே சம்ஹாரம் பண்ணினான், மோட்சமும் தருவான் என்கிற விஷயங்களை எல்லாம் ஆழ்வாருக்கு அப்படி படம் போல போட்டு காட்டி ஆழ்வாருக்கு மயர்வர மதிநலம் அருளுகிறான். குழப்பமில்லாத தெளிவான ஞானத்தை தருகிறான் பெருமாள். இப்படி பகவானே எல்லாத்தையும் காட்டி கொடுக்க கண்டவர்கள் தான் ஆழ்வார்கள். அதனாலதான் நம்மாழ்வார் தெரிவித்தார், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன். ஆழ்வார்கள் அப்படின்னா மயர்வர மதிநலம் அருள பெற்றவர்கள். இப்ப எல்லா விஷயத்தையும் சம்சயம் இல்லாமல், சந்தேகம் இல்லாமல் எவன் பரம்பொருளோ எவன் படைத்தவனோ அவனாலேயே தெரிந்து கொண்டார். இதுக்கு மேல சந்தேகம்னு ஒண்ணு இல்லை. இதுக்கு மேல ஒரு மதத்துல போய் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆழ்வாருக்கு. இப்படி என்னென்ன நடந்ததோ அது எல்லாத்தையும் பெருமாள் இவருக்கு காட்டி கொடுக்க அது அப்படி நான்முகன் திருவந்தாதின்னு சொல்லக்கூடிய பிரபந்தமாக பாட தொடங்கினார் ஆழ்வார். நான்முகனை நாராயணன் படைத்தான் அப்படின்னு பிரம்மாதான் சிருஷ்டி பண்றான்னு சொல்றாங்களே, அந்த பிரம்மாவையே சிருஷ்டிச்சவன் ஸ்ரீமன் நாராயணன் தான்
ஸ்ரீமன் நாராயணன் பிரம்மாவை படைத்து அவன் மூலமாக சங்கரனை படைத்து அப்படியே லோகத்தை படிப்படியா சிருஷ்டி பண்ணிட்டு போறான். சகல ஜெகத்காரணமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே அப்படின்னு அந்த பிரபந்தத்தினாலே வேதத்தினுடைய பரமசாரத்தை நிரூபித்தார் ஆழ்வார். இவர் பல மதங்கள்ல போய் ஆராய்ச்சி பண்ணின விஷயத்தை இவரே வெளியிடுறார். சாக்கியம் கற்றோம், சமன் கற்றோம், சங்கரனார் இயற்றிய ஆகமநூல் ஆராய்ந்தோம், பாக்கியத்தால் செங்கற்கரியானை சேர்ந்து யாம் தீதிலோம் எங்கட்க அரியதொன்றுமில். நான் சாக்கிய மதத்துல கொஞ்ச நாள் இருந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். சமண மதத்தை சேர்ந்தவனா கொஞ்ச நாள் இருந்தேன். ருத்ரன் பண்ணின சைவாகமத்தை படித்து சிவபக்தனா பல நாள் இருந்தேன். அதெல்லாம் விதிவசத்தினாலே பண்ணினது. ஆனால் பகவான் ஸ்ரீமன் நாராயணனை அடைய வேண்டுமானால், ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனாக பிறக்க வேண்டும் அல்லது வாழ வேண்டுமானால், பிரபன்னனா சரணாகதி பண்ணிட்டு மோட்சத்துக்கு போனோம்னா அதற்கு பாக்கியம் பண்ணிருக்க வேணும். அந்த பாக்கிய விசேஷத்தினாலே செங்கற்கரியானை சேர்ந்து எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகளை ஆசிரியித்து யாம் தீதிலோம், இனிமேல் எனக்கு ஒரு கேடும் வராது, நன்றே வருவதெல்லாம் நமக்கு பரமொன்றிலதேன்னு சுவாமி தேசிகன் சாதித்தது போல எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் திருவடிகளை ஆசிரியத்தாகிவிட்டது. இனி இந்த ஆத்மாவுக்கு க்ஷேமமே ஒழிய இந்த ஆத்மாவுக்கு தேய்வு என்பதே அழிவு என்பதே கிடையாதுன்னு ஆழ்வார் தீர்க்கமான மனஸ்திதிக்கு வந்துட்டார். இதை தன் வாக்காலேயே ஆழ்வார் வெளியிட்டார். இப்பேற்பட்ட ஆழ்வாருடைய பக்தியை பாராட்டி சிவன் இவருக்கு பக்திசாரர்னு பட்டம் கொடுத்தான். இப்பேற்பட்ட ஆழ்வார் திருவள்ளிக்கேணியிலே பார்த்தசாரதி எம்பெருமான் சன்னதிக்கு முன்னால இருக்கக்கூடிய கைரவினி சரஸ்னு சொல்லக்கூடிய புஷ்கரணி கரையிலே அமர்ந்து கொண்டு ஒரு 700 வருஷங்கள் யோகம் பண்ணிட்டு இருந்தார். அப்படி யோகம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல ஒரு நாள் ரிஷப வாகனத்துல ருத்ரனும் பார்வதியும் ஆகாசத்துல போயிட்டு இருந்த போது மேல பறக்கக்கூடிய பகவானை விட தாழ்ந்த தேவதாந்திரமாக இருக்கக்கூடிய ருத்ரனுடைய நிழல் கூட தன் மேலே படக்கூடாதுன்னு ஆழ்வார் அந்த நிழல் பார்த்து ஒதுங்கினர். சுவாமி, தேவதாந்திர கோவிலுக்கு போறது மட்டும் தோஷம் இல்ல, தேவதாந்திர சம்பந்தம் எப்படியும் வரக்கூடாதுன்னு சுவாமி தேசிகன் சச்சரித்திர ரட்சையில சாதிக்கிறார். தேவதாந்திரத்துக்கு உபயோகப்படுத்தின பொருளை தொட்டாலோ அல்லது அது நம் மீது பட்டாலோ கூட ஸ்நானம் பண்ணணும்னு சொல்றாரு. தேவதாந்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணின ஒரு விபூதியோ ஒரு புஷ்பமோ அதனுடைய பிரசாதமோ தெரியாம நாம தொடும்படியா நேர்ந்துட்டாலோ அல்லது நம்ம மேல விழுந்துட்டாலோ, இல்ல குழந்தைகள் ஏதாவது எடுத்துன்னு வந்து விளையாட்டா பூசுறது, தெரியாதவா யாரோ எத்தையோ பண்ணிவிடுறா, இல்ல இது பகவானுடைய பிரசாதம் நினைச்சுட்டு நாமளே எத்தையோ சாப்பிட்டுடுறோம். அப்ப என்ன பரிகாரம் அப்படின்னா, கட்ன துணியோட தீர்த்தாமாடிட்டோ ஆச்சாரிய பரம்பரை தனியன்கள் அனுசந்தானம் பண்ணணும்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அப்படி தேவதாந்திரத்தினுடைய நிழல் கூட ஒரு வைஷ்ணவன் மேல படக்கூடாது. அதனால என்ன, இவன் போய் நமக்கு மேல பறந்துட்டு இருக்கான், அவனுடைய நிழல் நம்ம மேல படுறதான்னு ஆழ்வார் ஒதுங்கினார். பார்வதி இதை பார்த்து ஆச்சரியப்பட்டா. சுவாமி, நம்மளுடைய நிழல் மேல படக்கூடாதுன்னு ஒதுங்குறாரே இந்த மகானுபாவர் யாரோ, வாங்க கண்டுட்டு போலான்னா. இல்ல அவர்கிட்ட போனா நமக்கு தான் பிரச்சனை, வேண்டாம் பேசாம இருன்னா ருத்ரன். இல்ல எனக்கு ஆர்வமா இருக்க, அவர் யாருன்னு தெரிஞ்சுட்டு போலாம் வாங்கோ அப்படின்னு சொல்ல, சரி வழி இல்லாம ஆமடியா பேச்சை கேட்டு ஆழ்வார் முன்னால வந்து நின்னான். இவர் அப்படியே பார்த்துட்டு அலட்சியம் பண்ணிட்டு கண்டுக்காம அவர் பாட்டுக்கு காரியம் பண்ணிட்டு இருந்தார். என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா, கிழிஞ்சு போன ஒரு கந்த வேஷ்டிய நூலால தச்சுட்டு இருந்தார், ஊசி நூலால. நான் ருத்ரன், இப்பேற்பட்ட தேவத்தை, பார்வதியோட கூட வந்து நின்றுட்டு இருக்கேன், என்ன லட்சியம் பண்ணாம நீங்க இந்த மாதிரி கிழிஞ்சு துணி தச்சுட்டு இருக்கலாமோன்னு ருத்ரன் கேட்டான். உன்னால எனக்கு ஆக வேண்டிய காரியம் ஒண்ணுமில்ல, உன்னால எனக்கு ஆகக்கூடிய பிரயோஜனம் ஒண்ணுமில்ல, அதனால உன்னோட பேசுற காரியம் ஒண்ணுமில்ல, நான் பாட்டுக்கு என் காரியத்தை பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு என்ன வந்தது, நீ பாட்டுக்கு பார்த்துட்டு போனார் ஆழ்வார். இல்ல இன்னைக்கு நீர் என்ன வனங்கள் என்னாலும் ஒரு காலத்துல என்னுடைய பரம பக்தரா இருந்தீர், அந்த பக்திக்கெல்லாம் பிரயோஜனமா உனக்கு ஒரு வரம் தரலான்னு வந்திருக்கேன், உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளுன்னார். இல்ல உன்னண்ட எதுவும் வாங்கிக்கிறதா இல்ல, தயவு செஞ்சு நீ புறப்படுனார் ஆழ்வார். இல்ல நான் வந்தது வீணா போக கூடாது, தயவு பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்ன போது, ஆகில் மோட்சம் தர வல்லையாகில் தா அப்படின்னார் ஆழ்வார். சரி, உன்னால மோட்சம் தர முடியும்னா கொடுன்னார். அது என்னாலே தரக்கடவதென்று ஸ்ரீமன் நாராயணனாலேன்னு ருத்ரன் சொன்னான். பெருமாள் தான் மோட்சம் கொடுப்பார், எனக்கு அந்த சக்தி இல்லைன்னா. அப்படியா, ஆனால் இன்று சாவாரை நாளை சாகும்படி பண்ணவில்லையோ, ஆயுஷையாவது உன்னால நீட்ட முடியுமா? ஒருத்தன் அல்பாயுஷ்ல போறான்னா அவன் தீர்காயுஷா வாழும்படி பண்ண முடியுமான்னா, ஆஹா, அதெல்லாம் அவாவா பண்ணின பாவ புண்ணியங்களை பொறுத்து அவளுடைய கர்மானுகுணமா வரக்கூடியதாச்சேன்னா. சரி, என்னதான் தர முடியும் உன்னால? நான் இப்ப இந்த கிழிஞ்ச வேஷ்டிய ஊசி நூலால தைச்சுட்டு இருக்கேன், இந்த ஊசிக்கு பின்னால நூல் வரும்படியா ஒரு வரப்பிரதானம் பண்ண கடவையோ? இந்த ஊசிக்கு பின்னால நூல் வரத்துக்காவது வரம் கொடுக்கிற சக்தி உனக்கு உண்டான்னு ஆழ்வார் பரிகாசம் பண்ணினார். இதை கேட்ட உடனே மகா கோபமூர்த்தியான ருத்ரனுக்கு கண்ணா பின்னான்னு கண்ணு மண்ணு தெரியாது கோபம் கொடுத்து உடனே என்ன பண்ணினான், என்னுடைய கோபத்தாலே என்னுடைய நெற்றிக் கண்ணாலே மன்மதனை எப்படி எரிச்சேனோ அந்த மாதிரி உண்மை எரிக்கிறேன் பாரோன்னு கண்ணை திறந்து காட்டினான் ருத்ரன்.
ருத்ரனுடைய நெற்றிக்கண்ல இருந்து அப்படி அக்னி ஆழ்வாரை நோக்கி வரது. ஆழ்வாருக்கு ஒரு க்ஷணத்துல உடனே கோபம் வந்தது. ஆழ்வாருடைய வலது திருவடி கால் கட்டவரல்ல ஒரு கண் இருக்கும், அந்த கண்ணை திறந்து காட்டினார் ஆழ்வார். அதுல இருந்து ருத்ரனுடைய நெற்றிக்கண்ல இருந்து வந்த அக்னியை விட பல கோடி மடங்கு உஷ்ணமா தகிக்கக்கூடிய அக்னியாக ஒரு பெரும் ஜுவாலை வெளிப்பட்டது. அந்த ஜுவாலை ருத்ரன் நெற்றிக்கண்ல இருந்து வந்த அக்னியை எரித்து சாம்பலாக்கி விட்டு ருத்ரனை தாக்கிவிட்டு இந்த லோகங்களை எல்லாம் எரித்து விடுவது போல பரவ தொடங்கிட்டு. ஒரு க்ஷணத்துல ருத்ரன் பயந்து போயிட்டான். இது என்ன, நம் நெற்றிக்கண்ல இருந்து வர அக்னியை விட இது ரொம்ப விசேஷமான அக்னியா இருக்கே, ஒரு க்ஷணத்துல நம்மளே எரிச்சிடும் போல் இருக்கு. வழக்கம் போல நமக்கு ஆபத்துன்னா நம்மளை யார் காப்பாத்துவாளோ அந்த தெய்வத்தினுடைய காலில் விழுந்து சரணாகதி பண்றதை விட்டா நமக்கு ஒரு வழியே கிடையாது. அதனால பிரபோ ஸ்ரீமன் நாராயணா என்ன காப்பாத்தன்னு நான் ருத்ரன் திருவள்ளிக்கண்ணில இருந்துட்டு உடனே 48,000 ரிஷிகள், 33 கோடி தேவர்கள், பிரம்மா இவாள்லாம் காரிய வைகுண்டத்துக்கு போய் பெருமாளை சாஷ்டாங்கமா சேவித்து ருத்ரனுக்கும் திருமழிசைப்பிரானுக்கும் சண்டை. திருமழிசைப்பிரான் காலில இருந்த அக்னி வந்து இந்த லோகத்தை எரிக்கும்படியா உஷ்ணத்தோட கூட தேஜஸா புறப்பட்டு வர்றது. உன்னை தவிர யாரும் இவாளை காப்பாற்ற முடியாது, எங்களை காப்பாற்ற முடியாது, நீதான் அனுகிரகிக்கிறதுன்னு பெருமாளை பிரார்த்தித்தா. உடனே பெருமாள் என்ன பண்ணினார், பிரளய கால மேகங்கள், புஷ்கலாவர்த்தகம்னு பேரு, அந்த மேகங்கள் பொழிய ஆரம்பித்தா அந்த மழை பெஞ்சதுன்னா உலகமே அடிச்சுட்டு வெள்ளக்காடா போயிடும், பிரளயம் வந்துடும். அது பிரளய காலத்துல மட்டுமே பெய்யக்கூடிய மேகம். அந்த மேக தேவதைகளை கூட்ட பெருமாள் உடனே திருவள்ளிக்கேணிக்கு போய் ஆழ்வாருடைய அக்னியை தனித்து விட்டு வாருங்கள் அப்படின்னார். உடனே இந்த மேக தேவதைகள் எல்லாம் பதறி போயிடுத்து. சுவாமி, ருத்ரனுக்கே இந்த கதின்னா எங்க நிலைமை யோசிச்சு பாருங்க. ஆழ்வார் இத்தனை தேஜோ விசிஷ்டமானவரா இருக்காரு, எங்களுக்கு பயமா இருக்கு. எங்களுக்கு ஆழ்வாருடைய சுதர்சன ஆழ்வானுடைய அம்சமாக பிறந்த ஆழ்வாருடைய திருவடியிலிருந்து வரக்கூடிய அக்னியை அணைப்பதற்குரிய சக்தியும் உண்டோ? நாங்க என்ன அவ்வளவு பெரிய சக்தி படைத்தவாளா? நாங்க என்ன ஸ்ரீமன் நாராயணனா? அதனால மன்னிச்சுடுவோம், எங்களுக்கு பயமா இருக்குன்னா. பெருமாள் சொன்னார், பெருமாள் அனுப்பினார்னு சொல்லி போய் பொழியுங்கோ, ஆழ்வார் ஒன்னும் சொல்ல மாட்டார். அதே மாதிரி ஆழ்வாருடைய திருவடியிலிருந்து வரக்கூடிய அக்னியை அணைக்கக்கூடிய சக்தியை நான் உங்களுக்கு அனுகிரகம் பண்றேன். ஆழ்வார் ருத்ரனுக்கு தான் யாருன்னு காட்டணும்னு இதை பண்ணாரே ஒழிய உலகத்தை எரிக்கக்கூடியதான கேவலமான புத்தியெல்லாம் ஆழ்வாருக்கு கிடையாதுன்னு புரிய வைத்தான் பகவான். உடனே அந்த புஷ்கலாவர்த்தக மேகங்கள் வந்து ஆழ்வாரை திருவடி தொழுது பொழிய ஆரம்பித்தது. இது பகவானுடைய சங்கல்பம் என்று முக்காலும் உணர்ந்த ஆழ்வார் அந்த மேகங்களை கோபித்துக் கொள்ளாமல் பேசாம இருந்துட்டார். இப்போ அந்த பிரளயகால மேகங்கள் மழையா பொழிகிறது. உடனே ஆழ்வார் திருவடியில இருந்து வந்த அக்னி அப்படி சமணமாயிடுத்து. ருத்ரன் பார்த்தான், உயிர் தப்பிச்சதே போதும்டா சுவாமி அப்படின்னு. இப்பதான் உயிர் வந்தது ருத்ரனுக்கு. ஒரு தெய்வம்னு கூட பார்க்காமல் என்னை எதிர்த்து என்னையே எரிக்க வந்தீரே, பிரளய கால மேகங்கள் வந்து உம்முடைய அக்னியை அணைக்கும்படியா ஆயிடுத்தே, அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பாகவதோத்தமராக நீங்கள் இருக்கிறீர்களே, அதனால பக்தியினுடைய முழு வடிவம், பக்தியினுடைய சாராம்ச பூத்தர் நீங்க தான் சொல்லி பக்தி சாரர்னு பட்டம் கொடுத்துட்டு போனான் ருத்ரன். பகவானை போலே பாகவதர்களிடத்திலும் பயபக்தியோடு இருக்க வேணும். பகவான் நினைச்சானா தேவதாந்தரங்களை எது வேணாலும் பண்ண முடியும், அதே மாதிரி பாகவதா நினைச்சாலும் தேவதாந்தரங்களை எது வேணாலும் பண்ண முடியும்ன்ற பாடம் ருத்ரன் மூலமா எல்லா தேவதைகளுக்கும் அன்னைக்கு கிடைச்சது. இங்க ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்கணும். ருத்ரனுடைய நெற்றிக்கண்ல இருந்து வரக்கூடிய அக்னியையே சாம்பலாக்கக்கூடிய சக்தி ஆழ்வாருடைய காலில் இருக்கிற கட்டவிரல்ல இருக்கிற கண்ணுக்கு எப்படி வந்ததுன்னால், ஆழ்வார் சுதர்சனாம்சம், சுதர்சனம் பாஸ்கர கோட்டி துல்லியம், 1000 கோடி சூரியன்களுக்கும் சமமாகாத அந்த தேஜஸ் சுதர்சன ஆழ்வான் ஒருத்தனுக்கு மட்டுமே உண்டு. அவனுக்கு முன்னால சூரியன் எல்லாம் பகல் விளக்கு, பகல் எரியிற லைட்டு போல பிரயோஜனம் இல்லாதது, விட்டில் பூச்சி போல சூரியன் எல்லாம், கோடி சூரியன் வந்தாலும். ருத்ரனுக்கு விசேஷமான சக்தி எப்படி கிடைச்சதுன்னா, எம்பெருமானுடைய விசேஷ ஆயுதமா இருக்கக்கூடிய சுதர்சனனை தியானம் பண்ணி, சுதர்சனனை பூஜை பண்ணி, சுதர்சனனுக்கு ஹோமம் எல்லாம் பண்ணி அவனுடைய அனுகிரகத்தினாலே தான் விசேஷமான சக்தி கிடைச்சது ருத்ரனுக்கு. இதை யார் சொல்றான்னா, ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமத்துல ருத்ரனே சொல்லியிருக்கான். ருத்ரனுக்கு அகிர்புத்தனி என்ன பேரு? அகிர்புத்தனிய சம்ஹிதைன்னு ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமத்துல ஒரு சாப்டர் உண்டு. சுதர்சனாழ்வானை எப்படி ஆவாகனம் பண்ணணும், என்ன மந்திரத்தினால ஜபம் பண்ணணும், எந்த விதானத்தினால ஹோமம் பண்ணணும், எப்படி அவனை ஆராதிக்கணும், அவன் என்ன வரங்கள் எல்லாம் கொடுப்பான் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு, நான் இப்படிதான் சுதர்சனரை தியானம் பண்ணினேன், இப்படிதான் ஜபிச்சேன், இப்படிதான் ஹோமம் பண்ணினேன், இப்படிதான் சுதர்சன ஆழ்வான் எனக்கு விசேஷ சக்தி எல்லாம் கொடுத்தான்னு ருத்ரனே சொல்லியிருக்கான். அதுல அகிர்புத்தனியனான சிவனாலே சொல்லப்பட்ட சம்ஹிதை அகிர்புத்தனிய சம்ஹிதை. அப்படி இந்த சுதர்சனருடைய அனுகிரகத்தினாலே விசேஷ சக்தியை பெற்றவன். அதனால எப்படி பார்த்தாலும் அந்த சக்தியை கொடுத்ததே சுதர்சனர் தான் இவனுக்கு. அவருடைய அம்சமாக இருக்கக்கூடிய ஆழ்வார் இடத்துல இவன் வாலாட்ட முடியுமோ? ஆகையினால
ஆழ்வாருடையதான தேஜஸ் ருத்ரனுடைய தேஜஸை காட்டிலும் பல கோடி அதிசயித்தமாக விஞ்சு நின்றதுன்னா அவர் சாட்சாத் சுதர்சனாம்சம்ன்றது தெரிஞ்சுக்கணும். இங்க அர்ஜுனன் கண்ணனோட பேசிட்டு இருக்கிறச்ச ஒரு சமயம் எனக்கு சிவ பூஜை பண்ணக்கூடிய சமயம் வந்துடுத்தோ, நான் பக்கத்துல எங்கேயான சிவன் கோவில் இருந்தா போய் இந்த மலர்களை இட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்து விடுறேன்னா, அதெல்லாம் வேண்டாம், என் காலில் அந்த புஷ்பத்தை இட்டு அர்ச்சனை பண்ணுன்னா பெருமாள். அர்ஜுனனுக்கு ஒன்றும் புரியல. இவன் பண்ணான். சாயங்காலம் சமயம் கிடைச்சு கோவிலுக்கு போய் பார்த்தப்போ இவன் கண்ணன் திருவடிகள்ல என்ன புஷ்பத்தை இட்டு அர்ச்சனை பண்ணானோ அது மொத்தம் சிவன் தலையில இருந்தது. இதனால பகவான் காலில் பண்ணக்கூடிய பூஜை தேவதாந்திரங்கள் தலையில போய் சேர்றது. அதனால தேவதாந்திரங்கள் எல்லாம் பகவானுடைய திருவடியை தன் தலையிலே வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் பகவானுக்கு கீழே தான் அப்படின்னு அன்னைக்கு பகவானுடைய பெருமையை அர்ஜுனன் தெரிஞ்சுட்டான். இன்னைக்கு பாகவதாலுடைய பெருமையை ருத்ரன் தெரிஞ்சுட்டான். மும்மூர்த்திகள்ல ஒருத்தன்னு சொல்லும்படியா பிரம்மாவாலே படைக்கப்பட்டவனாக இருந்தாலும் கூட பாகவதாலிடத்திலே நம்முடையதான அல்பசக்தி பலிக்காது அப்படின்ற பெருமை ருத்ரனாலய லோகத்துக்கு தெரிய வந்தது. இப்படி ஆச்சரியமா திருமழிசை பிரான் திருவள்ளிக்கேணியில வாசம் பண்ணிட்டு இருக்கிறச்ச முதலாழ்வார்கள் இவர் சந்திக்கிறார். முதலாழ்வார்களுடைய சமாகமம் இவருக்கு ஏற்படுறது. இதுக்கு முன்னால இந்த திருமழிசை ஆழ்வார் சிவபக்தராக இருந்த போது நீர் இப்படி பக்தி இல்லாமல் இருக்கலாமா, எது பரதத்துவம்னு தெரியாமல் ஏதோ ஒரு தேவத்தையை வணங்கலாமான்னு சொல்லி அவரை ஸ்ரீ வைஷ்ணவரா திருத்தி பண்ணி கொண்டவரே முதலாழ்வார்கள் மூன்றாவது ஆழ்வாரான பேயாழ்வார் தான். அவராலே தான் இவர் ஸ்ரீ வைஷ்ணவராக ஆனார். அதனால பேயாழ்வார் என்பவர் திருமழிசை பிரானுக்கு ஆச்சாரியன். ஏற்கனவே சைவராயிருந்த இவரை ஸ்ரீ வைஷ்ணவராக திருத்தி பண்ணி கொண்ட ஆச்சாரியன். அவரும் மற்ற ஆழ்வார்களும் வந்திருக்கிறார்கள். அவர்களை இவர் சேவித்தார். ரெண்டு பேரும் கலந்து பகவானுடையதான அனுபவங்களை எல்லாம் பேசிட்டு இதுக்கு மேல திருமழிசை பிரான் திருவள்ளிக்கேணிலேயே யோகத்துல இருக்க போறேன்னு சொன்னதுனால அவ திவ்யதேச யாத்திரையை அப்படி புறப்பட்டு போயிட்டா. இப்படி பல காலம் அங்கே சுமார் 700 சம்பத்சரங்கள் திருவள்ளிக்கேணியில ஆழ்வார் யோகத்துல இருந்துட்டு காஞ்சிபுரத்திற்கு பொய்கை ஆழ்வார் அவதார ஸ்தலமான திருவெக்கான்னு சொல்லக்கூடிய திவதேசத்துக்கு வந்து சேர்ந்தார். அங்க ஒரு 700 சம்பத்சரங்கள் யோகத்துல எழுந்தருள் இருந்தார். மொத்தம் 2500 வருஷம் ஆயிடுத்து ஆழ்வாருக்கு வயசு. இப்போ அப்போ திருமழிசையில இவருக்கு வயசான ஒரு தாத்தா பாட்டி பால் காய்ச்சின்னு வந்து கொடுத்தாலே ஆழ்வாருடைய பிரசாத அனுகிரகத்தினால ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு ஆழ்வார் கணிகண்ணன்னு பேர் வைத்தாரு. அந்த குழந்தை வளர்ந்து தன்னுடைய குருவான ஆழ்வார் எங்கே இருக்கிறாருன்னு தேடிட்டு வந்து கடைசியில காஞ்சிபுரத்துக்கு வந்து சேர்ந்தது ஆழ்வார் கிட்டக்க. வந்து சேர்ந்த அந்த குழந்தைக்கு ஆழ்வார் எல்லா ஞானத்தையும் பூட்டி தன்னுடைய சொந்த சிஷ்யனா சொந்த தம்பியாட்டமா வளர்த்துட்டு வந்தார் ஆழ்வார். அப்போ எம்பெருமான் சன்னதியில ஒரு வயசான பாட்டி தினமும் பெருமாள் சன்னதியை மெழுகி கோலம் போட்டு இருந்தா. அவள் நித்தியப்படி ஆழ்வாருக்கு பால் காய்ச்சின்னு வந்து கொடுப்போம். அந்த பாலை சாப்பிடுவார் ஆழ்வார். ஒரு நாள் அவள் கைங்கரியம் பண்ண முடியாம அப்படியே மூச்சு திணறதை பார்த்தார். வயசா எடுத்து பண்ண முடியல சுவாமின்னா உடனே இவர் சாப்பிட்ட பால்ல மிச்சத்தை கொடுக்க அதை வாங்கி சாப்பிட்ட அந்த பாட்டிக்கு இளம திரும்பிடுச்சு. ஆழ்வார் ஒரு கவிதையால அனுகிரகம் பண்றார். உனக்கு முதுமை வராமல் இளமையோடு கூட இருந்து நிறைய காலம் பெருமாள் கைங்கரியம் பண்ணுன்னு அனுகிரகம் பண்றார். உடனே அவ இளமையான ஒரு அழகியா மாறுட்டா. இதை பார்த்த அந்த தேசத்தினுடைய ராஜா பல்லவராயன்னு சொல்லக்கூடியவன் ஆழ்வார் வாயால பாட்டு வாங்கினா நாமளும் அந்த மாதிரி ஆயிடலாம் போல் இருக்கு, நாமளும் அந்த மாதிரி இளமை திரும்பி இந்த பேரழகியான பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு ஆழ்வாரை போய் கேட்டான். ஆழ்வார் யோகத்துல இருக்கார், நேர பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னால் கணிகண்ணனை கேட்டான். கணிகண்ணன் சொன்னார், எங்க ஆழ்வார் பெருமாளை தவிர யாரையும் பாட மாட்டார் அப்படின்னார். சரி பரவாயில்ல, ஆழ்வாருடைய அனுகிரக விசேஷத்தினால பிறந்த நீங்க பாடினா கூட போறோம், நீங்க பாடுங்கன்னா நான் கொண்டு மானிடம் பாடேன், நானும் ஆழ்வாரை போல பகவானைத்தான் பாடுவேன், மனுஷால பாட மாட்டேன்னா. உடனே என்ன பாடாத நீங்க யாரும் இந்த ஊர்ல இருக்க கூடாது, உடனே நீ இந்த ஊரை விட்டு வெளியில போனோம், உன்னை நாடு கடத்துறேன், இல்லைன்னா உன் கழுத்தை செய்விடுவேன் நான் ராஜா. உடனே கணிகண்ணன் போய் எங்க ஆழ்வார் அனுகிரகத்தோட நான் கிளம்புறேன்னு சொல்லி ஆழ்வார் இடத்துல நடந்த விஷயத்த சொன்னான். பரம பாகவதனான நீ இந்த ஊர்ல இல்லாத போது ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன், ஒரு பாகவதன் மதிக்கப்படாத ஊர்ல இன்னொரு ஸ்ரீ வைஷ்ணவன் எனக்கு என்ன வேலை, இப்போதே நானும் உன்னோட புறப்பட்டு வரேன்னார் ஆழ்வார். ஒரு க்ஷணம் பார்த்தார், பாகவதா நாம இல்லாத இடத்துல பகவானுக்கு மட்டும் என்ன வேலை, இரு பெருமாளை எழுப்பி அழிச்சுட்டு வரேன்னு பெருமாள் கிட்டக்க போனார். திருவெக்கான்னு சொல்லக்கூடிய விதேசத்திலே யதோக்தகாரின்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கிறான், வேகாசேது எம்பெருமான். அவன் இடத்துக்கு போனார். கணிகண்ணன் போகின்றான் காமரு பூங்க சிமணிவண்ணா, துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன், நீயும் உந்தன் பைன்னாகப்பாய் சுருட்டிக்கொள் அப்படின்னர். கணிகண்ணன் போறான், நானும் போறேன், பக்தாலாம் போறச்ச பகவான் உனக்கு என்ன காரியம் இங்கே, வைஷ்ணவா மதிக்கப்படாத ஊர்ல ஸ்ரீமன் நாராயணன் உனக்கு எதுக்கு கோவில், வா போலாம் நீயும், நீ உன்னோட பாம்பு பாய சுருட்டி கக்கத்துல வச்சுட்டு பின்னாடியே வாடினர். அடையன் தாசன் அப்படியே ஆறுதுன்னு பெருமாள் திருவனந்த ஆழ்வானாகிற பாயை சுருட்டி கக்கத்திலே வைத்துக் கொண்டு ஆழ்வார் பின்னால நடந்தார்.
முன்னால கணிகண்ணன் போறான், பின்னால ஆழ்வார் போறார், ஆழ்வார் பின்னால பெருமாள் போறார், பெருமாளே போயிட்டார், நமக்கெல்லாம் ஏது சக்தி பெருமாள் இல்லைன்னான்னு மொத்த தேவதாந்திரமும் புறப்பட்டு போய் காஞ்சிபுரத்துக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் தங்கினா. அதற்கு ஓரிக்கைன்னு பேர். இன்னைக்கு பெருமாளும் ஆழ்வாரும் ஓர் இரவு இருக்கை, ஒரு ராத்திரி தங்கின இடமானபடினால ஓரிக்கைன்னு பேரு. இப்படி பெருமாள் உள்பட எல்லா தேவத்தையும் போயிடுத்து, காஞ்சிபுரம் அப்படியே இருண்டு போயிடுத்து. காஞ்சிபுரம் பொலிவிழந்து காணப்பட்டது. எல்லோரும் வாடினா. இது என்ன ஒரு பிரளயம் ஏற்படுத்துகிற போல ஒரு துர்நிமித்தமா இருக்கே, எல்லாரும் ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்டது போல இருக்கிறார்களே அப்படின்னு எல்லாரும் பயந்தா. ராஜாவின் இடத்துல போய் சொன்னான். ராஜா ஜோசியக்காரால அரண்மனை ராஜகுருக்களை எல்லாம் கலந்து ஆலோசனை பண்ணிட்டு, பெருமாள் இந்த கஷேத்திரத்தை விட்டு போனபடினால தேவதைகள் எல்லாம் போயிடுத்து, ஒரு தெய்வமும் இல்லாமல் இருக்கக்கூடியதான காஞ்சிபுரம் இப்படி வெறிச்சோடி போய் எல்லாரும் நோய்வாய் வந்த மாதிரி கிடக்குறா. அதனால எப்பேற்பட்டாவது போன தெய்வங்களை எல்லாம் திரும்ப அழிச்சுட்டு வரணும்னு சொல்ல, அப்போ பெருமாள் வரணும் முதல்ல, அதுக்கு ஆழ்வார் சம்மதிக்கணும், அதுக்கு கணிகண்ணன் கிட்ட போய் நாம மன்னிப்பு கேட்கணும்னு ஓரிக்கைக்கு போய் கணிகண்ணன் இடத்திலே மன்னிப்பு கேட்டு, நீங்க திரும்ப வந்தாதான் பெருமாள் திரும்ப வருவார், பெருமாள் திரும்ப வந்தாதான் இந்த லோகம் நன்னா இருக்கும், தயவு பண்ணுங்கன்னு பிரார்த்திச்சா. நான் பண்ணது தப்பு, மன்னிச்சிருங்கோன்னா. சரின்னு பாகவதோத்தமரான கணிகண்ணன் அந்த பல்லவராயனை மன்னிச்சுட்டு, இருங்கோ எங்க ஆழ்வார் இடத்துல விஞ்ஞாபிக்கிறேன்னு சொல்லி ஆழ்வார் இடத்துல போய் சொன்னார். ஆழ்வார் உடனே பெருமாளை பார்த்து, கணிகண்ணன் போக்கொழிந்தான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டும், நீயும் முந்தன் பைன்னாகப்பாய் படுத்துக்கொள் அப்படின்னார். இதோ வந்துட்டேன் அப்படின்னு பெருமாள் திரும்பவும் திருவனந்தாழ்வான் ஆகிற பாயை சுருட்டி கொண்டு வந்து எந்த இடத்தில் கிடந்தானோ அதே இடத்துல பாயை விரிச்சு திரும்பவும் படுத்துட்டான். அதனால எம்பெருமான் ஆழ்வார் இத்தனை வேகமா போன்னு சொல்றார், இத்தனை வேகமா வான்னு சொல்றார், எப்படி தலைய வைக்கிறது எப்படி கால வைக்கிறதுன்னு தெரியாம திக்குமுக்காடி போய் தலை இருந்த இடத்தில் காலும் கால் இருந்த இடத்துல தலையும் வைத்து மாறி சேவை சாதிக்கிறான் அந்த தேவதேசத்திலே. இப்படி ஆழ்வார் சொன்ன வண்ணம் செய்த பெருமாளானபடியினாலே சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் திருநாமம். இந்த உற்சவம் காஞ்சிபுரத்திலே திருவெக்காதி தேசத்திலே ஆழ்வாருடைய அவதார தினமான தையில் மகம் இன்னைக்கும் நடக்கிறது. இன்னைக்கு கார்த்தால திருமழிசை பிரானுக்கு திருமஞ்சனமாகி அவர் பெருமாள் மூலவரை எல்லாம் மங்களாசனம் பண்றார். மூலவர் பெருமாள் தாயாரை எல்லாம் பண்ணாவிட்டு அன்னைக்கு அவர் வாக்குப்படி பெருமாள் பாய சுருட்டு போனா போல வெள்ளி சேஷவாகனத்திலே யதோக்தகாரி பெருமாள் உபயநாச்சிமார்களோட கூட சேஷவாகனத்துல புறப்பாடாகி அந்த ஓரிக்கைக்கு போய் சேர்றார். ஆழ்வாரும் பெருமாள் பின்னால அனுயாத்திரையா போறார். அங்க கொஞ்ச நேரம் இருந்து திருவாராதனம் எல்லாம் கண்டருளி தலைகை எல்லாம் அம்சேஞ்சுட்டு திரும்ப ஆழ்வாரும் பெருமாளும் திருவெக்காதி தேசத்துக்கு வந்து சேர்றா. இன்னைக்கும் அந்த உற்சவம் நமக்கு சேவிக்க பிராப்தமா இருக்குது. அப்பேற்பட்டவரா இவர் சொன்னதை பெருமாள் கேட்கும்படியான வைபவத்தோட கூட எழுந்தருளி இருந்த ஆழ்வார் கொஞ்ச காலம் காஞ்சிபுரத்துல வாசம் பண்ணிட்டு திருக்குடந்தைன்னு சொல்லக்கூடிய கும்பகோணத்துக்கு போய் அங்கே அழகிய கோலத்திலே சயனித்துக் கொண்டிருக்கிற அமுதனை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டு கும்பகோண யாத்திரையை தொடங்கினார். அந்த கும்பகோணத்துக்கு போற வழியில பெரும்புலியூர்னு சொல்லக்கூடிய அக்ரஹாரத்துக்கு உள்ள போனார். அங்கே முழுக்க பிராமணர்கள் வாழக்கூடிய அக்ரஹாரம். அவ ஆத்துல யாகம் பண்ணிண்டு வாசல் தென்னையில உட்கார்ந்துட்டு வேதாத்தியனம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவா எப்போதும். அப்படி வேதாத்தியனம் பண்ணிட்டு இருந்தா ஆழ்வார் அந்த பக்கம் போனார். பூனல் இல்ல, இவர் சூத்ரர், இவர் காதுல வேதம் புழக்கூடாதுன்னு சொல்லி ஆழ்வாரை அவமதித்து சொல்லிட்டு இருந்த வேத பாகத்தை அப்படியே நிறுத்திட்டா. ருத்ரனே நடுங்கி போன ஆழ்வார் இடத்துல இவா இந்த மாதிரி அபச்சாரப்பட்டபடியினாலே இவாளுக்கு விட்ட இடம் மறந்து போயிடுச்சு. சரின்னு என்ன பண்ணார் ஆழ்வார், தான் உபநயனம் ஆகாதவன், வேதம் சொல்லக்கூடிய குலத்திலே வளரவில்லை அப்படின்றதுனால அங்க இருந்த ஒரு கருப்பு நெல் எடுத்து தன்னுடைய நகத்தினால கீறி காட்டினார். கிருஷ்ணானாம் விரீஹீனாம் ச நக நிர்பின்னம். கிருஷ்ணானாம் கருப்பு, விரீஹி நெல்லு, நக நிர்பின்னம் நகத்தாலே பிளக்கப்பட்டது அப்படின்னு இந்த வேத வாக்கியத்தை அப்படி செய்கையில பண்ணி காட்டினார். யார் காதுல வேதம் விழக்கூடாது, யார் சூத்ரர்னு இவ நினைச்சாலோ அவர் சாஸ்திரத்தையும் கடைபிடித்து தன் வாயாலே வேத வாக்கியத்தையும் சொல்லாமல் அதை சாதாரண ஒரு செய்கையாலே பண்ணி புரிய வைத்து, நீங்க சொல்லக்கூடிய சூத்ர லட்சணம் எல்லாம் எனக்கு பொருந்தாது, நான் ஆழ்வார் அப்படின்னு அவர்களுக்கு பலார் என்று அறைவது போல புரிந்து வைத்தார் ஆழ்வார். இப்படி பகவானுடையதான பிரபாவத்தை விஞ்சி இருக்கக்கூடியது பாகவதர்களான ஆழ்வாருடைய பிரபாவம். அந்த ஊர்ல சுந்தரராஜ பெருமாள்னு ஆச்சரியமான பெருமாள் எழுந்தருளி இருக்கார். அந்த பெருமாளை சேவிக்கணும்னு ஆழ்வார் கோவிலுக்குள்ள போய் பெருமாளை நன்னா அனுபவித்து சேவித்தார். சேவிச்சுட்டு வெளியில வந்தார். அர்ச்சகர் திடீர்னு ஊருக்குள்ள வந்து ஒரு ஆச்சரியம் நடக்கிறது. பெருமாள் சுந்தரராஜன் திடீர்னு ஒரு திசை பக்கம் திரும்புறான் அப்படின்னு சொல்லவே அங்க இருக்கக்கூடியவெல்லாம் வாஷ் பண்ணினான். பார்த்தா இந்த திருமழிசை பிரான் எந்தெந்த திசை பக்கம் எல்லாம் அந்த ஊர்ல திரும்புறாரோ அந்த திசையெல்லாம் நோக்கி பாக்குறான் பெருமாள். எந்த பக்கம் போனாலும் ஆழ்வாரனுக்கு பிரியமான பக்தர், அவர் போற திசையை பார்த்து நான் கட்டாட்சிப்பேன்,
எப்படி பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் தென் திசை இலங்கை நோக்கின்னு விபீஷணனை கடாட்சித்தவாறு தெற்க பார்த்துட்டு படுத்துட்டு இருக்கானோ ஸ்ரீரங்கத்திலே, அந்த மாதிரி ஆழ்வார் போன திசையெல்லாம் நான் கடாட்சிப்பேன், எனக்கு அத்தனை பிரியத்தமரான ஆழ்வார் அப்படின்னு சொல்வது போல எம்பெருமான் சுந்தரராஜன் ஆழ்வார் போன பக்கத்தெல்லாம் நிரூபிச்சுட்டு இருக்கான், கடாட்சிச்சுட்டு இருக்கான். இப்படி அர்ச்சாவதாரமான பெருமாளே ஆழ்வார் போற பக்கம் எல்லாம் திரும்புறாருன்னா அவருடைய மகிமையை நாம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அவர் அவமதிச்சு சூதுரர்னு சொன்னது மகா பாவம் அப்படின்னு அவரிடத்துல மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சா. உடனே என்ன பண்ணா, அங்க நிறைய யாகங்கள்லாம் நடக்கிறது. பெரும்புலியூர் அடிகள் ஒரு சுவாமி, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர், ஒரு பிராமணர், அவர் ஆத்துல யாகம் நடக்கிறது. அவர்கிட்ட விஷயத்த போய் சொன்னான். யாகம் எல்லாம் நடக்கிறச்ச இந்த மாதிரி ரிஷிகளோ மகான்களோ ஆழ்வாராச்சாரியர்களோ வந்தா அவளுக்கு பாத பூஜை பண்ணி அவளுக்கு சம்பாவனை பண்ணினா யாகத்தினுடைய பலன் ரொம்ப சீக்கிரம் கிடைக்கும். அதனால பெருமாளே இவர் திசையை நோக்கி திரும்புற அப்பேற்பட்ட மகான் நம்ம ஊருக்கு யாகம் பண்ற சமயத்துல வந்தது நம்முடைய பாக்கியம். அவருக்கு அக்கர பூஜை பண்ணணும், அதாவது முதல் மரியாதை பண்ணணும், அவர் அழிச்சுண்டு வாங்கன்னு யாகம் பண்ணக்கூடிய இடத்துக்கு அழிச்சுட்டு போயிட்டான். அந்த பெரும்புலியூர் அடிகள் ஆழ்வாருக்கு திருவடியெல்லாம் சோதித்து காலலம்பி அவருக்கு யாக பூஜை எல்லாம் பண்ணிட்டு சம்பாவனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல சில பேர் என்ன பண்ணினா, இவன் சூத்ரன், யக்ஞோபவீதம் இல்ல, அப்பேற்பட்டவன் பிராமணா யாகம் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்தா அந்த யாகம் கெட்டு போயிடுத்து. அப்படி இருக்கிறச்ச இவன் காலலம்பி இவனுக்கு பூஜை பண்ணி இவனுக்கு சம்பாவனை பண்ணினா நாங்க பிராமணா நாங்கெல்லாம் பார்த்துட்டு இருப்போமா, இதை நாங்க திரஸ்கரிக்கிறோம் அப்படின்னா. உடனே ஆழ்வாருக்கு கோபம் வந்துடுத்து. இது அப்படியே கிருஷ்ணாவதாரத்துல நடந்தது. பாண்டவால்லாம் ராஜசூய யாகம் பண்றச்ச யாருக்கு முதல் மரியாதை கொடுத்து அக்கர பூஜை பண்றதுன்னு சொன்ன போது பீஷ்மர் சொன்னார், கண்ணனுக்கு பண்ணுங்கோ, அவன் தான் பரதெய்வம் அப்படின்னா. அதே மாதிரி சகதேவன் பண்ணி வைத்தான். சபையில இருந்த சில துஷ்டர்கள், குறிப்பா சிசுபாலன் இவாள்லாம் எடப்புள்ளையா வண்டி ஓட்டின்னு இருக்கிற இந்த கிருஷ்ணனுக்கு ஆடு மேய்ச்சவனுக்கு மாடு மேய்ச்சவனுக்கு எல்லாம் போய் இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு எதிர்ப்பு தெரிவித்தார். அதே போல பெரும்புலியூர் அடிகள்னு சொல்லக்கூடிய யாகம் பண்ணக்கூடிய அந்த சுவாமி பண்ணின அக்கர பூஜையை அங்க இருக்கக்கூடிய சில துஷ்ட பிராமணால் எல்லாம் எதிர்த்தா. அப்போ ஆழ்வாருக்கு கோபம் வந்துடுத்து. நான் யாருன்னு இவாளுக்கு காட்டணும் அப்படின்னார். உடனே ஆழ்வார் தனக்குள்ள 1000 கோடி சூரிய பிரகாசனா ஒளித்து கொண்டிருக்கக்கூடிய சுதர்சன ஆழ்வான காட்டினார் அவளுக்கு. இவர் சுதர்சன அம்சம் ஒன்னும், இவர் யாருடைய அம்சம்னு அவளுக்கு காட்டினார். தனக்கு பின்னால அப்படி சுதர்சன சக்கரம் அப்படியே சுழறலாப்பல அந்த தேஜஸ காட்டினார் ஆழ்வார். பார்த்த உடனே இவர் சாதாரண பிறவி அல்ல, தெய்வ பிறவி, நடுங்கி போயிட்டாவா. இருந்தாலும் இந்த பேசக்கூடிய சலசலப்பு அடங்கல அங்க. சரி, சுதர்சனாம்சம்னு காட்டினதுக்கு அப்புறமா வாய் அடங்கலையா, சரி என்னிடத்துல பகவானையே காட்டுறோம் பாருங்கன்னு சொல்லி, அக்கரங்கள் என்றுமாவதென் கொலோ இக்குறும்பை நீக்கி என்னை ஈசனாக்க வல்லையேல் சக்கரங்குள் கையனே சடங்கர் வாயடங்கிட உட்கிடந்த வண்ணமே புறம்பு சிந்து காட்டிடு அப்படின்னாரு. சாஸ்திரம் எது, சம்பிரதாயம் எது, யார் நிஜமான பக்தா, நான் ஆழ்வார் சுதர்சனாம்சம் அப்படின்ற உண்மையெல்லாம் உணராமல் கேவலம் சாஸ்திரத்தின்படியே வாழ்ந்து கொண்டிருப்பதையே பெரிய காரியம் நினைச்சுட்டு இருக்கிற இவாள்லாம் மனசீக்காமா மனசார எந்த காரியத்தையும் பண்றவா இல்லை. இவெல்லாம் கேவலம் சடங்கு பண்ணிட்டு இருக்கா. இவாள்லாம் ஏதோ ரிச்சுவல்ஸ் பண்றா, ஜஸ்ட் தே ஆர் ரிச்சுவல்ஸ், அவ்வளவுதான். அவ வாய் அடங்கும்படியா நான் யாருன்றத காட்டு, எனக்குள்ள இருக்கிற உன்னை காட்டி கூட வாளுக்குன்னு பெருமாளை பார்த்து ஆழ்வார். உடனே ஆழ்வாருடைய ஹிருதயத்திலே திருப்பார் கடல் தெரியறது. திருப்பார் கடல்ல திருவனந்தாழ்வான் தெரியறான். திருவனந்தாழ்வானுக்கு மேல பெருமாள் சயனிச்சுட்டு இருக்கார். பிராட்டி பெருமாளுடைய திருவடிகளை புடிச்சு விட்டு இருக்கா. அப்படி பாலாடி நீ கிடக்கும் பண்பை யானறிய செய்தேயும் காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும் அப்படின்னு ஆழ்வார் உருகின அந்த திருப்பார் கடல் காட்சி தெரிகிறது ஆழ்வாருடைய மார்பிலே, ஹிருதயத்திலே. இப்ப பகவானையே தனக்குள்ள காட்டினாரே, ராமனையும் சீதையையும் தன்னுடைய ஹிருதயத்துல காட்டின மாருதையனுடைய பிரபாவம் போல இருக்கிறதே இவருடைய பிரபாவம் அப்படின்னு அப்போதான் புரிஞ்சுண்டா. அப்பதான் சலசலப்பு அடங்கித்தங்க. ஆகையினாலே தான் சுதர்சனாம்சம் என்பதை நிரூபித்தார். தான் பகவானை தனக்குள்ளே அடக்கி வைத்திருக்கக்கூடிய ஆழ்வார் என்பதையும் அங்கே நிரூபித்தார். எல்லோரும் இவருடைய பெருமையை புரிந்து கொண்டு பேசாம இருந்தார். இவரிடத்துல அபசாரப்பட்டவாள்லாம் இவர் திருவடிகளில் விழுந்து மன்னிப்பு கேட்டுண்டா. சுதர்சன சக்கரம்னு சொல்லக்கூடியது பகவானிடத்திலும் பாகவதாலிடத்திலும் அபசாரப்படக்கூடிய எதிரிகளை ஓட ஓட விரட்டி சம்ஹாரம் பண்ணி அழிச்சுடும். அதே மாதிரி சுதர்சன அம்சமாக பிறந்த இந்த ஆழ்வார் பிற மதத்தை சேர்ந்தவர்களையும் அவருடைய வாதங்களையும் தம்முடைய பிரபந்தங்களாலே வெட்டி வீசினவர். சுதர்சன சக்கரம் தான் ஸ்ரீ வைஷ்ணவாலான நமக்கெல்லாம் பாதுகாப்பு, ரக்ஷை. அந்த மாதிரி நம்முடைய ஆத்மாவுக்கு பாதுகாப்பு இந்த ஆழ்வாருடையதான பிரபந்தங்கள். சுதர்சனம் பூத பிசாச விஷஜந்துக்கள் இடத்துல இருந்தெல்லாம் நம்மளை காப்பாத்துறதுன்னு சுதர்சன மந்திர பிரபாவம் தெரிவிக்கிறது.
இப்படி நம்ம உடம்புக்கு பிடிக்கக்கூடிய மனசுக்கு பீடிக்கக்கூடிய நோய்களை எல்லாம் சுதர்சனம் நீக்குவது போல இந்த ஆழ்வாருடைய பிரபந்தம் பிற மதத்தவர்கள்னு சொல்லக்கூடிய நோய் கிருமிகளிடத்திலிருந்து இந்த ஆத்மாவை ரட்சிக்கக்கூடிய மருந்தாக அமைந்திருக்கிறது. சுதர்சனனுக்கு பின்னால எப்போதும் நிருசிம்மன் சேவை சாதிப்பான். அதே போல இவரும் தன்னுள்ளே எம்பெருமானை காட்டிக் கொடுத்தவர். இப்படி பல விதங்கள்ல சுதர்சனருக்கு சமானமாக இருக்கக்கூடியவர் இந்த சுதர்சனாம்சரான திருமணி செய்கிறான். இப்போ ஆழ்வாருடைய தலைக்கு பின்னால அப்படியே சுதர்சன சக்கரம் சுத்தின்னு இருக்கு. ஆழ்வாருடைய ஹிருதயத்துல பார்க்கடல் சேவையாருது. ஆழ்வாருடைய கண்கள்லாம் அப்படியே அக்னிஜ்வால போல அப்படியே பீரிட்டு நிக்கிறது. இத பார்த்த உடனே அந்த பெரும்புலியூர் அடிகள்னு சொல்லக்கூடிய யாகம் பண்ணக்கூடிய தீட்சித சுவாமி அந்த பிராமணர் ஆழ்வாரிடத்துல பணிவா வந்து ஆழ்வாரை விழுந்து சேவித்து ஆசையோடு கூட உக்ர நிருசிம்மனா இருந்த பெருமாள் பக்கத்துல பிரகலாதன்னு சொல்லக்கூடிய குழந்தை பயமில்லாம போய் அவனை சாந்தப்படுத்தி சாந்த நிருசிம்மனா ஆக்கினது போல பெரும்புலியூர் அடிகள் போய் உபசம்ஹர விஸ்வாத்மன்னு அப்படின்னு பகவத்கீதையிலே பகவான் விஸ்வரூபம் பண்ணின போது இப்பேற்பட்டதான தேஜஸோடு கூடிய இந்த ரூபத்தை எல்லாம் சேவித்து ஜீர்ணித்துக் கொள்ளக்கூடிய சக்தி எங்க கண்களுக்கு இல்ல, பழையபடி கண்ணனா பார்த்த சாரதியா சேவை கொடுறாப்பா அப்படின்னு அங்க இருந்தவாள்லாம் பிரார்த்தித்தது போல ஆழ்வார் பழையபடி சேவை சாதிக்கணும்னு இந்த சுவாமி ஆசையோடு பிரார்த்திக்கவே பின்னால சுத்தின் இருக்கிற சுதர்சனம் மறைந்து மார்புல தெரிகிற பெருமாள் மறைந்து ஆழ்வார் கண்கள்ல இருக்கிற கோபம் மறைந்து பரமசாந்த மூர்த்தியாக திருமழிசை பிரான் சேவை சாதித்தார். அதனாலே ஸ்ரீமன் நாராயணனே பரபிரம்மம். அந்த ஸ்ரீமன் நாராயணனை ஆராதிக்க கூடிய பாகவதோத்தமர்களும் தெய்வத்துக்கு சமானம் என்பதை ஆழ்வார் இங்கே மறுபடியும் நிரூபிக்கிறார். இப்படி பாண்டவர்களுடைய ராஜசூய யாகத்திலே தன்னுடைய பிரபாவத்தை நிரூபித்த கண்ணன் போல விஸ்வரூபம் காட்டின போது குருக்ஷேத்திரத்திலே தான் பரதெய்வம் என்பதை நிரூபித்த கண்ணன் போல இந்த ஆழ்வாரும் இங்கே தன்னை ஸ்தாபித்துக் கொண்டார். இப்படியும் கிருஷ்ணாவதாரத்திற்கும் ஆழ்வாருக்கும் ஒற்றுமை. இப்ப அங்க வந்தவாள்லாம் ஆழ்வார சாஷ்டாங்கமா சேவித்து அபராத க்ஷமாபணம் பிரார்த்திச்சுண்டு ஆழ்வாருக்கு சம்பாவனை எல்லாம் பண்ணி ஆழ்வாருக்கு அமுதெல்லாம் பண்ணி வச்சு ஆழ்வாரை வழி அனுப்பி வைத்தார். ஆழ்வார் நல்லபடியா கும்பகோணத்துக்கு போய் சேர்ந்தார். அங்க போய் ஆச்சரியமா திருக்குடந்தை 6வது ஆழ்வான்னு சொல்லக்கூடிய சார்ங்கபாணி பெருமாளை மங்களாசாசனம் பண்ணினார். ஆழ்வார் போய் பெருமாள் பக்கத்துல நிக்கிறார். பெருமாள் திருவடி கிட்டக்க நிக்கிறார். திருவடியிலிருந்து திருமுடி வரைக்கும் அப்படியே அனுபவிச்சு உருகிறார். எவ்வளவோ வயசானவன். என்ன வயசு எனக்கு இப்போ? கிட்டத்தட்ட 2500 வயசாயிட்டு இருக்கு எனக்கு இப்போ. இவ்வளவு வயசானவன் உன்னை தேடிண்டு காலார நடந்து வந்திருக்கேன். உன்னோட பக்தன் குழந்தை வந்திருக்கானே, சௌக்கியமா இருக்கானா, வாப்பா சாட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்கலான்னு தோன்றதா உனக்கு? நான் பாட்டுக்கு வயசானவன் இத்தனை நடந்து வந்து உன்னை சேவிச்சுட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு உனக்கு என்ன எனக்கு என்ன, உனக்கு எனக்கு ஒண்ணு இல்லைன்ற மாதிரி பேசாம தூங்கிட்டு இருக்கிய படுத்துண்டு. எழுந்து என்னோட ஒரு வார்த்தை பேச மாட்டியான்னு ஆசையா பெருமாள் இடத்துல பேசினார். நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞாலமே நமாய் இடந்தமை குலுங்கவோ இலங்குமால் வரை சுரம் கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவார் எழுந்திருந்து பேசுவாழி கேசனே. நடந்த கால்கள் நொந்தவோ, ஸ்ரீராமாவதாரம் பண்ணின போது 14 வருஷங்கள் வனவாசத்துல காலார நடந்து தேஞ்சு போயிடுத்தா கால்கள்லாம் உனக்கு? கால்கள் எல்லாம் நொந்து போய் கால் வலியினால எழுந்துக்க முடியாம நீ படுத்துட்டு இருக்கியா? ஒரு நாள் மலையேறி போய் தீர்த்தாமாடிட்டு வந்தாலே 2 நாளுக்கு கால வலிக்கிறதே. பெருமாள் 14 வருஷ காலம் காடுமேடெல்லாம் அலைந்தானே சக்கரவர்த்தி திருமகன். சுகுமாரமா பஞ்சு மெத்தையில சொகுசா பட்டு விரிப்புல கால வைக்க வேண்டிய பெருமாள், பாலாலே காலலம்ப வேண்டிய பெருமாள் காடுமேடெல்லாம் கடந்து நல்ல ஒரு மோர் சாதம் கூட இல்லாமல் காயும் இலையும் கிழங்கும் சாப்பிட்டு 14 வருஷம் மழையிலும் வெயிலிலும் பூச்சிகளிலும் அவசப்பட்டானே பெருமாள். அப்படி பெருமாள் 16 வருஷம் காலாலே நடந்து கால்கள் புண்ணானது ஆழ்வாருடைய ஹிருதயத்தை புண்ணாக்கி விட்டது. நடந்த கால்கள் நொந்தவோ, அதனால படுத்துட்டு இருக்கியா? ராமாவதாரத்துல நடந்த கால்வழி இன்னும் சரியாலையாடாப்பா உனக்கு? நடுங்க ஞாலமே நமாய் இடந்தமை குலுங்கவோ. லேசா ஏதான ஒரு வேலையை பண்ணினாலே உடம்பெல்லாம் அப்படி நடுங்கிறது. ஒரு கடப்பாறை எடுத்து பந்தக்கால் நடுறதுக்காக பூமியை தோண்டினாலே உடம்பெல்லாம் வேத்து போறது. ஆனா அசுரனாலே பாயாக சுருட்டி வைக்கப்பட்ட பூமா பிராட்டியை மீட்பதற்காக அவ்வளோ பெரிய திருமேனி எடுத்துண்டு பூமியை இடந்து மீட்டுண்டு வந்தியே. அப்ப உன்னுடைய திரு ஆகாரம் குலுங்க, உடம்பெல்லாம் அப்படியே குலுங்க மலை போல இருக்கக்கூடிய உன் உடம்பெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து போச்சு. அன்னைக்கு குலுங்கின அந்த டயர்ட்னஸ்ல படுத்துட்டு இருக்கியா? இன்னும் சரியாலையாது உனக்கு? எது எப்படியோ காவிரி கரை குடந்தையுள் படுத்துட்டு இருக்கிறபடியே கொஞ்சம் எழுந்து உட்கார்ந்துட்டு என்னோட பேசக்கூடாதா அப்படின்னு ஆசையா கேட்கிறார். உடனே படுத்துட்டு இருக்கிறவா எழுந்திருக்கிறதுக்கு முயற்சிக்கிறது போல பெருமாள் லேசா எழுந்தார். ஆழ்வாருக்கு அத்தனை சந்தோஷம். அப்பா
நான் வந்தேன்னு நீ எழுந்துக்கணும்லாம் நான் நினைக்கல. நான் சொன்னா நீ கேட்கறியான்னு ஆசையா பார்த்தேன். நீ கேட்கற, அதுவே சந்தோஷம். நீ நன்னாயிரு, உனக்கு கால்வலி எல்லாம் சரியாயிடும், உனக்கு உடம்புல குலுங்கின அந்த மெய்யெல்லாம் சரியா போயிடும், நீ நன்னாயிரு, வாழி கேசனே கேசனே நீ நன்னாயிருன்னு வாழ்த்தினார் பெருமாள். அன்னைக்கு ஆழ்வார் சொன்னா விட்டு பழையபடி படுத்துட்டு இருந்தா, ஆழ்வார் சொல்லி பெருமாள் எழுந்துட்டார் அப்படின்ற அந்த பிரபாவம் நமக்கெல்லாம் தெரியாமையே போயிருக்கும். ஆழ்வாருடைய பெருமை தெரியாம போயிருக்கும். அது என்னைக்கும் மாறக்கூடாதுன்னு திருவெக்காவிலே ஆழ்வாருக்காக தலை எடுக்கிற பக்கம் கால் இருக்கிற பக்கம் தலையை மாத்தி வச்சுட்ட பெருமாள் இன்னைக்கு ஆழ்வாருடைய பக்தியை நமக்கெல்லாம் பாடம் சொல்லிட்டு இருக்கார். அதே மாதிரி திருக்குடந்தை 6வது ஆழ்வான் ஆழ்வாருடைய பெருமையை காட்டுவது போல படுத்துன்னு இருக்கிறவன் எழுந்துக்கிற முயற்சிக்கிற அந்த கோலத்திலே உத்தியோக சயனம், சயனம்னா படுக்கை, உத்தியோகம்னா காரியம், சயனிச்சுன்னு இருக்கிறவன் உத்தியோகம் பண்றதுக்காக எழுந்திருக்க முயற்சிக்கிற கோலத்திலேயே உத்தானசாயியா உத்தியோக சயனத்திலே பெருமாள் சேவை சாதிக்கிறான். அப்படின்னா அது ஆழ்வாருடையதான பெருமையை உலகத்திற்கு காட்டுவதற்காக. இப்படி இந்த திருக்குடந்தையிலே ஆழ்வார் அந்த அமுதனை தன்னுடைய யோகத்தினாலே அனுபவித்துக் கொண்டு காவிரியிலே தீர்த்தமாடிக்கொண்டு பல காலம் யோகத்திலே எழுந்தருளியிருந்தார். இப்படி ஆழ்வார் கிட்டத்தட்ட ஒரு 2200 வருஷம் திருக்குடந்தையில வாழ்ந்தார். வாழற சமயத்துல இவர் பாடின பிரபந்தங்களை எல்லாம் அந்த ஓலச்சுவடிகளை எல்லாம் எடுத்துட்டு வந்து அமுதன தியானம் பண்ணிட்டு கும்பகோணத்துல ஓடுற காவிரி ஆத்துல போட்டார். என் வாழ்நாள்ல என்னென்ன புத்தகங்கள் எழுதியிருக்கனோ அதெல்லாம் இந்த ஆத்துல போட்டுவிட்டேன். எது இதுல சாரமான பிரபந்தமோ, எது ஜனங்களுக்கு போனா அவளுக்கு மோட்ச பரியந்தமான பலன்களை கொடுக்குமோ அந்த பிரபந்தங்கள் மட்டும் திரும்ப என்னெடுக்க வரட்டும், மற்றதெல்லாம் அப்படியே ஆத்துல அடிச்சுட்டு வெள்ளத்தோட போட்டோம் ஆழ்வார். அப்போ எல்லா ஓலைச்சுவடிகளும் வெள்ளத்தோட போயிடுத்து, ஆத்தோட போயிடுத்து. 120 பாசுரங்கள் கொண்ட திருச்சந்த விருத்தம்னு சொல்லக்கூடிய பிரபந்தமும் 96 பாசுரங்கள் கொண்ட நான்முகன் திருவந்தாதின்னு சொல்லக்கூடிய பிரபந்தமும் மட்டும் ஆழ்வாருடைய காலடியிலே வந்து நின்னது. இதைத்தான் பகவான் லோகத்திற்கு தரும்படியா அனுகிரகம் பண்றான். ஆழ்வார் அந்த 2 சுவடிகளையும் எடுத்துட்டு போய் அமுதன் திருவடியில வைத்து வணங்கி அதை உலகத்துல பரப்பினார் ஆழ்வார். அந்த பிரபந்தத்தை தான் இன்னைக்கும் நாம சேவிச்சுட்டு இருக்கோம். அதை சுவாமி தேசிகன் கொண்டாடுறச்ச வேத செழும்பொருள் நான்முகன் 96 பாட்டுன்னு. வேதத்தினுடைய சாரம் என்ன? ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம்னு சொல்லக்கூடியது. அத முதல் பாசுரத்துல முதல் வரியில முதல் வார்த்தையிலேயே சொல்லிட்டார், நாராயணன் அப்படின்னுட்டு. அதனாலே வேதத்தினுடைய சாராம்சமாக இருக்கக்கூடியது நான்முகன் திருவந்தாதி. மெய் மிகுத்த திருச்சந்த விருத்த பாடல் அப்படின்னு தத்துவங்களை சித்தாந்த விஷயங்களை விளக்கக்கூடியது திருச்சந்த விருத்தம்னு சொல்லக்கூடியதான பிரபந்தம் அப்படின்னு சுவாமி தேசிகன் அடைமொழி கொடுத்திருக்கார். பெருமாள் வாழ்த்தனும், ஆழ்வார் வணங்கணும். இங்க ஆழ்வார் வாழ்த்தி பெருமாள் ஆழ்வார் சொன்னதை கேட்டு உத்தானசாயியா இன்னைக்கும் அந்த உடம்பை வச்சுட்டு படுத்துட்டு இருக்கான். அதனால இங்கே பெருமாளுக்கு ஆழ்வார்னு பெயர் வந்துடுத்து, ஆழ்வாருக்கு பெருமாள்னு பெயர் மாறி போயிடுத்து. 6வது பெருமாள்னு சொல்ல வேண்டி இருக்க, ஆழ்வார் சொன்னபடி கேட்டதுனால 6வது ஆழ்வான் அப்படின்னு சொல்றோம் அவனை. திருமிழிசை ஆழ்வார்னு சொல்ல வேண்டி இருக்க, இவர் சொன்னதை பெருமாள் கேட்டார், அதனால இவர் பெருமாளுக்கு சுவாமியானார், அதனால திருமிழிசை சுவாமி அப்படின்னு திருமிழிசை பிரான். பிரான் அப்படின்னா தலைவன், நாதன், சுவாமின்னு அர்த்தம். பிரான் அப்படின்னா சுவாமி, பரன் அப்படின்னா பரம்பொருள். ஏன்னா பரம்பொருளான பகவானே ஆழ்வார் சொல்லி கேட்கிறார். அப்போ பரம்பொருள்னா என்ன? தனக்கு மேல் ஒன்று இல்லாதது, எல்லாத்துக்கும் இதுவே மேலா இருக்கக்கூடியது. அப்ப இது ஒருத்தர் சொல்லி கேட்கறதுன்னா இதுக்கு மேலதான் அவர் இருக்கணும். நம்மாழ்வார் சொல்றார், நான் பெரியன் நீ பெரியை என்பதனை யார் அறிவார். பெருமாளே எல்லாரும் ஒன்னதான் பெரியவன்னு சொல்றா, ஆனா நான் சொல்றேன் உன்னை விட நான் தான் பெரியவன். எப்படி தெரியுமா? எல்லாருக்கும் பெரியவனா இருக்கக்கூடிய உன்னையே நான் எனக்குள்ள வச்சுட்டு இருக்கேன் அடக்கி, இப்ப உன்னை விட நான் தானே பெரியவன்னார் நம்மாழ்வார். அந்த மாதிரி பெருமாள் யார் சொன்னா கேட்பான் சுவாமி? பக்தர்கள் சொன்னாதான் கேட்பான். கட்டுண்ட பெருமாயன் அல்ல அவன், கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். உரலுக்கோ கயிறுக்கோ கட்டுண்டவன் அல்ல, யசோதையினுடைய பக்திக்கு கட்டுண்டவன். அப்படி பக்தர்கள் சொன்னாதான் பகவான் கேட்பான். அதனால அந்த பகவானை விட இந்த பக்தரான திருமிழிசை பிரான் பெரியவர், உசந்தவர், பரன். அதனால திருமிழிசை பரன். தைமகத்தில் வரும் மழிசை பரனே, பரம்பொருளே, பெருமாளுக்கும் மேற்பட்ட ஆழ்வாரேன்னு சுவாமி தேசிகன் அவர் கொண்டாடினார். இப்படி மொத்தம் 216 பாசுரங்கள் அருளி செய்து ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு உபகாரம் பண்ணின இந்த ஆழ்வார் 4000 திவ்ய பிரபந்தத்தில் 24 பிரபந்தங்களில் 2 பிரபந்தங்களை அருளி செய்தார். முதல் பிரபந்தமான திருச்சந்த விருத்தம் 1000த்திலும், 2வது பிரபந்தமான நான்முகன் திருவந்தாதி 4000மான ஏற்பாவிலும் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்பேற்பட்ட இந்த ஆழ்வார் ஸ்ரீரங்கம், திருமலை, திருக்கோட்டியூர், திருவல்லிக்கேணி, திரு அன்பில், திருக்கூடல்,
திருப்பேர் நகர் சொல்லக்கூடிய அப்பகுடத்தான் சன்னதி, திருவள்ளூர், திருவெக்கா, கபிஸ்தலம், திருக்குடந்தை, திருக்குறுங்குடி, துவாரகை, திரு ஊரகம், திருப்பாடகம், திருப்பார்க்கடல், திருப்பரமபதம் அப்படின்னு மொத்தம் 17 திவதேசங்களை தன்னுடைய பாடல்களாலே மங்களாதாசனம் பண்ணியிருக்கிறார். இந்த ஆழ்வாருடைய பிரபாவத்தை சொல்லிண்டே போலாம். இவருடைய நான்முகன் திருவந்தாதி பிரபந்தத்திலிருந்து இவருக்கு பூர்வாச்சாரியர்கள் இட்ட திருநாமம் உரையிலிடாதார்னு பேரு. உரையிலிடாதார் அப்படின்னா வாளை உரையில் வைக்காதவர். ராஜாக்கள்லாம் எப்போதும் இடுப்புல வாழை சொருகின்ற இருப்பா, அது அவாலையே கிழிச்சிட போறதுன்னு அதுக்கு ஒரு உரை சேஃப்டிக்காக ஒரு கவர் போட்டு வச்சிருப்பா. எப்ப எதிரிகள் சண்டைன்னு வந்தாலும் உடனே அந்த உரையிலிருந்து வாள் எடுத்தாலானா கழுத்தை அறுக்காம விடமாட்டா. ஆக வீரர்களுக்கு சித்தமா இருக்கக்கூடியது வாள். ஆனா இவருடைய நாக்குன்னு சொல்லக்கூடிய வாள் எப்படின்னா அந்த உரையிலிருந்து எடுக்கிற க்ஷணம் கூட தாமதிக்க மாட்டார், டைம் வேஸ்ட் பண்ண மாட்டார் ஆழ்வார். எதிரி சித்தாந்திகள், எதிரி மதத்தவர்கள் யாரானும் நம்ம சம்பிரதாயத்துக்கு, நம்ம பெருமாளுக்கு, நம்ம பாகவதாலுக்கு எதிராக ஏதானும் பேசிட்டு வந்தாளானா தன்னுடைய நாக்குன்னு சொல்லக்கூடிய அந்த வாளாலே தன்னுடைய பிரபந்தங்கள் பாசுரங்கள்னு சொல்லக்கூடிய அந்த கொலையை பண்ணினாதான் ஆழ்வாருக்கு அவ தலையை அப்படியே சீவிடணும். தலையை சீவுறதுன்னா பாசுரங்களாலே அவளுடைய பட்சத்தை முறிப்பது. அதனால உரையிலிடாதார், நாவாகிற வாளை உரையிலிடாத ஆழ்வார், அதனால உரையிலிடாதார்னு திருநாமம். இப்பேற்பட்ட இந்த ஆழ்வார் 4700 வருஷங்கள் இந்த பூமியில எழுந்தருளி இருந்தார். பக்தின்னா என்னன்றதை காட்டினார். ஒரு மதத்திலே ஒரு ஜாதியிலே பிறந்து பல மதங்களுக்கு புகுந்து பல தெய்வங்களை வணங்கி கடைசியில அவன் திருந்தி ஸ்ரீ வைஷ்ணவனா ஆனாலும் அவனுக்கு மோட்சம் உண்டு அப்படின்னு நிரூபித்த ஆழ்வார். இவருடைய வாழ்க்கையே நமக்கெல்லாம் பாடும். ஸ்ரீ வைஷ்ணவனா, பகவானை மட்டும் சேவிக்கிற குலத்துல பிறந்தவனா, பை பர்த்தே வைஷ்ணவனா இருந்தாதான் அவனுக்கு மோட்சம்ன்றது இல்ல. பை பர்த் எனி கேஸ்ட், எனி கம்யூனிட்டி, எனி ஜெண்டர், எனி ரிலிஜியன் யாராக இருந்தாலும் ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம்னு தெரிஞ்சுண்டு தேவதாந்திர சின்னங்களை, தேவதாந்திர சம்பந்தத்தை, மதங்களை எல்லாம் விட்டு பகவான் ஒருவனையே பற்றினால் அவர்களுக்கும் மோட்சம் உண்டு என்பதை தன் வாழ்க்கையின் மூலம் வாழ்ந்து நிரூபித்து காட்டின ஒரே ஆழ்வார் இந்த ஆழ்வார். இப்பேற்பட்ட ஆழ்வார் திருவாய்மொழியில நம்மாழ்வார் திருக்குடந்தை 6வது ஆழ்வான் விஷயமான அனுபவம் பண்றச்ச செழுமாமணிகள் சேரும் திருக்குடந்தை அப்படின்னார். செழுமாமணிகள் அப்படின்னா மகா பாகவத ரத்னங்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்து சேரக்கூடிய இடமா குடந்தை. எப்படியானா நிறைய மகான்கள் ஸ்ரீரங்கத்துக்கு போய் ரங்கநாதன் இடத்துல பரம்பரிச்சாலோ அந்த மாதிரி எங்கெங்க பிறந்த மகான்களோ திருக்குடந்தைக்கு வந்து அமுதன் திருவடியில பரம்பரிச்சிருக்கா. அதுல திருமழிசை பிரானும் ஒருத்தர். இன்னும் நிறைய நாவல்பாக்கம் சுவாமிகள், திருக்குடந்தை தேசிகன், அந்த மாதிரி நிறைய மகான்கள் கும்பகோணத்துல போய் நித்தியவாசம் பண்ணி அமுதன் திருவடிவாரத்துல இருந்து பரம்பதம் போயிருக்கா. ஸ்ரீரங்கமாட்டம், திருமலையாட்டம், திருக்குடந்தையும் ஆச்சரியமான கஷேத்திரம், காஞ்சிபுரம் ஆட்டம். இதெல்லாம் மனசுல வச்சுட்டு நம்மாழ்வார் சாதிக்கிறார். செழுமா மணிகள் சேரும் திருக்குடந்தை. அவ எங்க வேணாலும் பிறந்திருக்கலாம், ஆனால் அவர்கள் வந்து சேரக்கூடிய இடம் அமுதனுடைய திருவடிவாரம் கும்பகோணம், அங்கதான் மோட்சத்துக்கு போவா. அப்படின்னு செழுமாமணிகள் அப்படின்னு தனக்கு முன்னாலே அவதாரம் பண்ணின திருமழிசை பிரானை அவர் கொண்டாடி இருக்கிறார் அப்படின்னு பூர்வாச்சாரியாருடைய வியாக்கியானம். அவர் சொன்னது போல செழுமாமணியாக திருமழிசையிலே அவதாரம் பண்ணின இந்த ஆழ்வார் திருக்குடந்தையிலே அமுதன் திருவடிவாரத்திற்கு வந்து அவனை 2200 வருஷங்கள் யோகத்தாலும் பிரபந்தங்களாலும் அனுபவித்துவிட்டு காவிரி கரையிலே அமுதனுடைய திருவடிவாரத்தில் இருந்தபடியே ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் சேர்ந்தார் ஆழ்வார். இன்னைக்கும் கும்பகோணத்துல அமுதன் சன்னதியிலிருந்து 1 மைல் தூரத்திலே இருக்கக்கூடிய கும்பகோண கஷேத்ராதீசனான வராக பெருமாள், ஆதிவராக பெருமாள் சன்னதிக்கு அருகே இருக்கக்கூடிய சாத்தார வீதின்னு சொல்லக்கூடிய வீதியில ஆச்சரியமா திருமழிசை ஆழ்வாருடைய சன்னதி அமைந்திருக்கிறது. அங்கே ஆழ்வார் திருமழிசைன்னு சொல்லக்கூடிய அவதார ஸ்தலத்தில் இருக்கிறது போலவே ரொம்ப கம்பீரமான தோற்றத்தோடைய கூட ஆச்சரியமா குழுவிட்டு இருக்கிறார். நல்ல பழைய காலத்து கருங்கல் கட்டடம், நல்லா கம்பீரமா அவதார ஸ்தலத்தை விடவும் இன்னும் கம்பீரமா இருக்கக்கூடிய சன்னதி இங்க ஆழ்வாருக்கு. அவதார ஸ்தலத்தை அங்கதான் பிறந்தார் குழந்தை, அதனால வந்து தரையோட குழந்தையா இருக்கார் ஆழ்வாருங்க. இங்க இவர் ஆழ்வாரா இருந்து பக்திசாரரா உரையிலிடாதாரா பரம்பரிச்சபடினால வீதியில இருந்து பார்த்தாலும் சேவிக்கும்படியா அவ்வளோ உசரத்துல தனி ஒரு கோட்டையில ஆச்சரியமா மணிமாட கோவில் மாதிரி ஒரு பெரிய சன்னதியில அத்தியாச்சரியமாக ஆழ்வார் இங்கே சேவை சாதிக்கிறார். ஆழ்வாருடைய திருமேனிய நன்னா அனுபவிச்சு சேவிக்கணும்னா 3 திவதேசங்களை சேவிக்கலாம். ஒன்னு அவதார ஸ்தலமான திருமழிசை, இன்னொன்னு திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் சன்னதியில் இருக்கக்கூடிய ஆழ்வார் நன்னா ஆஜானுபாகுவா கம்பீரமா சேவை சாதிப்பார். அடுத்தபடியா ஆழ்வார் பரமபதித்த ஸ்தலமான திருக்குடந்தையில சேவை சாதிக்கக்கூடிய இந்த சாத்தார வீதி திருமழிசை பிரான் கம்பீராக்கிருத்தியா ஆஜானுபாகுவா
செழு மாமணிகள் அப்படின்னு சொன்னது போல ஆத்மாவினாலே, குணங்களினாலே, ஞானத்தினாலே, பக்தியினாலே மட்டும் செழுத்த மாமணி அல்ல இது, உடலினாலும் கொழுத்த மாமணி என்பது போல குழந்தை கண்ணனை போலே முழுக்கென்று சேவை சாதிக்கக்கூடிய ஆழ்வாருடைய திருமேனியை இங்கே அனுபவிக்கலாம். இப்படி திருமேனி வாட்டத்தினாலே நம்முடைய கண்ணையும் ஹிருதயத்தையும் கவரக்கூடிய ரீதியிலும் ஆழ்வார் கண்ணனோட ஒத்து போயிட்டாருங்க. அர்ச்சாவதாரத்திலும் கண்ணனோடைய கூட ஒத்து போகக்கூடிய அழகுடைய ஆழ்வார் இவர். முக்கியமா இந்த ஆழ்வாருடைய சன்னதியில ஒரு பெருமாள் இருக்கார், அவர் ஆச்சரியம் ஒருத்தரும் சேவிக்கணும். அர்ச்சாவதார ரசிகாலா, விக்கிரகமா இருக்கிற பெருமாளை ரசிக்கக்கூடிய ஒரு ஸ்ரீ வைஷ்ணவாலும் சேவிக்க வேண்டிய பெருமாள். அந்த பெருமாளுக்கு பக்திசார வரதன்னு பேரு, அதாவது பக்திசாரரான திருமழிசை பிரானுக்கு வரம் கொடுக்கிற பெருமாள்னு பேரு. தாயாருக்கு பத்மாசனி தாயார்னு பேரு. இங்கே பெருமாள் மூலவர், தாயார் மூலவர், பெருமாள் உற்சவர், தாயார் உற்சவர், அவ்வளவுதான் இருக்கா. அந்த பெருமாள் காஞ்சி தேவ பெருமாளாட்டமான திருமுக மண்டலம் இருக்கு. என்ன ஒரு சிரிப்பு தெரியுமா அந்த பெருமாளுடைய முகத்துல, கல்லங்கப்படம் இல்லாத பிஞ்சு குழந்தை கூட அத்தனை சிரிக்காது, அதை விட இன்னும் சிரிப்பு அந்த பெருமாளுடைய முகத்துல. மந்தஸ்மிதம் எல்லாம் இல்ல, மொத்த புன்னகையினுடைய வடிவமே பெருமாளுடைய முகம்தான்னு சொல்லும்படியா அத்தனை சிரிப்பு. அப்பேற்பட்ட சிரிப்பை சத்தியமா சிரிப்பி பண்ணி செதுக்கிருக்க முடியாது. பெருமாளே அந்த விக்கிரகத்துல உறைந்து சிரிக்கிறான் அப்படின்றதுதான் சத்தியம். எப்படியானா திருநறையூர்னு சொல்லக்கூடிய நாச்சியார் கோவில்ல வஞ்சுலவள்ளி தாயார் எப்படி சேவை சாதிக்கிறா? மத்த ஊர் தாயாராட்டமா அமர்ந்த கோலத்துல அப்படி சேவை சாதிக்கிறாளா? இல்லையே, ஆண்டாளாட்டமா நின்ன கோலத்துல வளைந்து நெளிந்த கொடி போலத்தான சேவை சாதிக்கிறா. ஓர் இளவஞ்சி கொடி நின்றதுதான் அப்படின்னு ஆழ்வார் சொன்னது போல ஒரு வஞ்சி கொடியாட்டமா வளைஞ்சு நெளிஞ்சுன்னா சேவை சாதிக்கிற ஆண்டாளாட்டமா, அதே மாதிரி வளைந்து நெளிந்து ஆண்டாளாட்டமா சேவை சாதிக்கக்கூடிய திருக்கோலம் இங்க இருக்கக்கூடிய பத்மாசனி தாயாருக்கு. பெருமாள் உற்சவர் பக்திசார வரதன் அப்படின்னு தேவ பெருமாள் உற்சவராட்டமா இருக்கார். கூட தாயார் வஞ்சுலவள்ளி தாயாராட்டமா ஆண்டாளாட்டமா உடம்ப வளைச்சுண்டு அழகான திருக்கோலத்துல நின்றுட்டு இருக்கா. அந்த பெருமாளை எத்தனை தூரம் சேவித்தாலும், எத்தனை நாளை நின்று சேவித்தாலும் அங்கிருந்து நகரத்துக்கே மனசு இல்லை, அத்தனை புன்னகை பெருமாளுக்கு. பெருமாளுடைய இந்த சிரிப்புக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஒரு அனுபவம் கிடைச்சது. ஆழ்வார் 4700 வருஷம் வாழ்ந்தார். திருவள்ளிக்கேணியில 700 வருஷம் வாழ்ந்து அந்த 5 பெருமாளையும் அனுபவித்தார். யதோக்தகாரி பெருமாளை ஒரு 700 வருஷம் அனுபவித்தார். ஏன், இந்த ஊர்ல இருக்கிற அமுதனையே 2200 வருஷம் அனுபவித்தார். ஆனா கடைசியில ஆழ்வார் எடுத்துட்டது யார் பாத்தியா? நான் தான். இப்ப ஏற்பட்ட ஆழ்வார் கடைசியில என்னன்றதான் வந்து சேர்ந்தார். இப்படி செழுமா மணியாக இருக்கக்கூடிய இந்த ஆழ்வாரை திருவடிகளில் சேர்த்து கொண்டவன் நான் தான், அதனாலதான் இத்தனை பூரிப்போடு கூட நான் சிரித்துக் கொண்டிருக்கிறேன்னு பெருமாள் அப்படியே கம்பீரமா சொல்றது போல ஒரு அனுபவம் ஏற்பட்டது. அப்படி ஆச்சரியமான ஒரு பெருமாள், ஆச்சரியமான ஆழ்வார், ஏகாந்தமான சன்னதி. எத்தனை நாள் வேணாலும் உட்கார்ந்து ஆழ்வாரையும் பெருமாளையும் சேவிக்கலாம், பிரதட்சணம் பண்ணலாம். ஏகாந்தமா ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய அற்புதமான சன்னதி. அடியார்கள்லாம் அவசியம் ஒரு நாள் அங்க போய் சேவிக்கணும். இப்படி ஆச்சரியமா இருந்த திருமழிசை பிரானுடைய சரித்திரத்தை அவருடையதான திருநட்சத்திர நன்னாளிலே ஸ்மரிக்கும்படியான பாக்கியம் கிடைத்ததை நினைத்து மகிழ்ந்து, நமக்கு பாவம் போச்சு, ஆழ்வாருடைய அனுகிரகத்தினாலே நமக்கு ஒரு அனுகிரக விசேஷம் ஏற்பட்டதுன்னு நினைத்து நம் சம்பிரதாயத்திற்கு பேருபகாரம் பண்ணின ஆழ்வாரினுடைய பெருமையை அனுசந்தானம் பண்ணினது மூலம் நம்முடைய பக்தியை வெளிப்படுத்தினோம் என்பதாக கூறிக்கொண்டு, நான் முகனை படைத்தவன் நாரணன் என்றான் வாழியே, நான் முகர்க்கு சங்கரன் தான் மகன் என்றான் வாழியே, நான் முகன் 96 நன்களித்தான் வாழியே, நல் தடம் சூழ் திருமழிசை அமருமவன் வாழியே, தேன் குணனாய் தைமகத்தில் வந்துதித்தோன் வாழியே, திருச்சந்தம் 120 ஈந்த பிரான் வாழியே, வான் பொருளாம் மாதவனே பரனென்றான் வாழியே, மழிசையர்கோன் மதுமணம் கொள் மலரடிகள் வாழியே, திருமழிசைப்பிரான் திருவடிகளே சரணம், ஸ்ரீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.